Glory be to God. Once again, we thank for this Bible study. The Lord God has granted us the time. We welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and GLM Bookshop Ministries in Chennai. With regard to this meeting, we usually start with a word of prayer. For the opening prayer, I request Brother Madheshwaran from Namakkal district in Namakkal district to pray for the opening. Namakkal district in Tamil Nadu. Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Hello. Hello. Praise the Lord, brother. Brother, கேக்குதுங்களா கிளியரா? கேக்குதுங்க. ஓகே பா. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆனந்தித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த மகாபெரிதான இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, உம்முடைய வார்த்தையிலே கர்த்தாவை சந்தோஷப்பட்டு மகிழ்கிறதை காட்டிலும் இந்த பூமியிலே கர்த்தாவை எங்களுக்கு வேற என்ன கர்த்தாவே அப்பா சந்தோஷம் இருக்கிறது தெய்வமே. இதோ கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதுவே தகப்பனை கர்த்தாவே எங்களுக்கு அப்பா எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே, இதோ தளர்ந்து போன இந்த இருதயம் தகப்பனை உம்முடைய வார்த்தையினாலே பலப்படுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்திலே பலப்பட்டு உறுதிப்பட்டு தகப்பனை அப்பா உண்மை நோக்கி கர்த்தாவை நாங்கள் இன்னும் முன்னேறி வரத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக தேவதாசர்களை கொண்டு கர்த்தர் தாமே அப்பா எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே, இதோ இந்த மீட்டிங் தகப்பனை அநேக நாள் கடந்து சென்று தகப்பனை உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக தகப்பனை கர்த்தாவை நடந்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு காரணமான சபையாரையும் அப்பா காரணமான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் விசேஷித்த நிலைமையிலே கர்த்தர் தாமே அப்பா மகிமையிலே பலன்களை கண்டு ஆனந்திக்கத்தக்கதாக இரக்கம் பாராட்டுங்க ராஜா. இந்த மீட்டிங்கை ஆசீர்வதித்தாங்க அப்பா. செய்து கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசர், அதே போல பாடல்கள் பாடக்கூடிய உம்முடைய பிள்ளைகள், அதே போல தகப்பனை கர்த்தாவே அதை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய கர்த்தாவே உம்முடைய தாசர்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆண்டு கொள்ளுங்க ராஜா. இதோ மீட்டிங் ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசனமும் ஆளுகை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே அப்பா நடத்துங்க. கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றையும் அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெப விண்ணப்பங்களை எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே எடுத்து படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். Amen. Thank you, Brother Madheshwaran from Namakkal district in Tamil Nadu. May God be with you. And now we are going to the next session, that is the singing time. We have with us Brother Shibu Jose from Udamalpet in Tirupur district. He is a good singer. And we thank Shibu Jose for accepting the invitation over to Udamalpet. கர்த்தரின் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் முக்கிலே பாடல் பாடும்படியாக கர்த்தரின் பாராட்டு இறக்கைகளுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக ஒரு ஸ்தோத்திர பாடல், மலையாளத்திலே ஒரு ஸ்தோத்திர பாடலோடு இந்த நிகழ்ச்சி நாம் ஆரம்பிப்போம்.
അണച്ചു സ്തോത്രം പാടാം അരുമരക്ഷകനാം യേശു അരുമരക്ഷകനാം സ്തോത്രം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രഗീതം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രം പാടാം പാടം പരസ്തുതി എന്നും പാടം പരസ്തുതി പാടാം സ്തോത്രം സ്തോത്രഗീതം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രം പാടാം പാടം പരസ്തുതി എന്നും പാടം പരസ്തുതി പാപം പോക്കി സ്തോത്രം പാടാം ശാപം നീക്കി സ്തോത്രം പാടാം മക്കളാക്കി സ്തോത്രം പാടാം വിണ്ണിൽ വീടൊരുക്കി യേശു വിണ്ണിൽ വീടൊരുക്കി പാപം പോക്കി സ്തോത്രം പാടാം ശാപം നീക്കി സ്തോത്രം പാടാം മക്കളാക്കി സ്തോത്രം പാടാം വിണ്ണിൽ വീടൊരുക്കി യേശു വിണ്ണിൽ വീടൊരുക്കി സ്തോത്രം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രഗീതം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രം പാടാം പാടം പരമസ്തുതി എന്നും പാടം പരമസ്തുതി വന്നിലും വേഗം സ്തോത്രം പാടാം തീർന്നിലും ശോകം സ്തോത്രം പാടാം വാണിലും ലോകം സ്തോത്രം പാടാം രാജരാജനായി യേശു രാജരാജനായി വന്നിലും വേഗം സ്തോത്രം പാടാം തീർന്നിലും ശോകം സ്തോത്രം പാടാം വാണിലും ലോകം സ്തോത്രം പാടാം രാജരാജനായി യേശു രാജരാജനായി സ്തോത്രം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രഗീതം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രം പാടാം പാടം പരമസ്തുതി എന്നും പാടം പരമസ്തുതി സ്തോത്രം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രഗീതം പാടാം പാടാം സ്തോത്രം സ്തോത്രം പാടാം പാടം പരമസ്തുതി എന്നും പാടം പരമസ്തുതി എന്നും പാടം പരമസ്തുതി അടുത്തതായ ഒരു തമിഴ് പാട്ട്. ഇത് മലയാളത്തിലെ യേശു നായകൻ സമാധാന നായകൻ என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாள பாடல் இருந்து அது தமிழிலே அம்பத்தூர்ல ஊழியர் செய்கிற சோதர் ராஜேந்திரன் அவர்கள் அது தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். இப்போ அந்த பாடலை உங்களுக்காக நான் பாடுகிறேன்.
எங்கதி மனமே சொப்ப கீதங்கள் பாடி மகிழே தினமே என்னை நேசிக்கும் என் தேவன் என்னோடு இருப்பதால் சுகமே அவர் நாமத்தில் என்றென்றும் ஜெயமே பாவக்குழியில் நான் கிடந்தேன் ஒரு நாள். பாரில் வழி மாறி அலைந்தேன் பல நாள். பாவக்குழியில் நான் கிடந்தேன் ஒரு நாள். பாரில் வழி மாறி அலைந்தேன் பல நாள். ஆற்றல் பசி தீர வழியின்றி தாகத்தால் நான் வறண்டு கிடந்தேன். என்னை தேற்றுவாரில்லை என்று அறிந்தேன். இயேசுராஜனின் திருவடி நாள்தோறும் என் கதி நலமே. சொப்ப கீதங்கள் பாடி மகிழே தினமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தேன். பரிசுத்தராம் அவரின் பின் செல்லுவேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தேன். பரிசுத்தராம் அவரின் பின் செல்லுவேன். எங்கள் வேதனையானாலும் சோதனை சூழ்ந்தாலும் அஞ்சேன். நேசரேசுவின் சாட்சியாய் வாழ்வேன். இயேசுராஜனின் திருவடி நாள்தோறும் என் கதி நலமே. சொப்ப கீதங்கள் பாடி மகிழே தினமே. என்னை நேசிக்கும் என் தேவன் என்னோடு இருப்பதால் சுகமே. அவர் நாமத்தில் என்றென்றும் ஜெயமே. Thank you, Brother Shibu Jose from Udamalpet for the two blessed songs. Thank you very much. May God use you more in the days to come. Now we welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai. Today and tomorrow, God willing, we are having with us Brother George Koshi from Mailapra in Kerala, and we thank this dear Achayan for having accepted our invitation. May God be with him and his family. And he's a
blessed speaker, and I have heard his messages many times. We praise God for him having come this evening time to this meeting. The topic that Brother George Koshi would be dealing with is from the lessons from the miracles of the Lord Jesus Christ. Lessons from the miracles of our Lord Jesus Christ himself. This is an important topic as we many times overlook the miracles, but there are many things that we can understand from the lessons from these miracles that the Lord has done. We thank the Lord enabling Brother George Koshi to take this important topic, which we have not dealt with this in this 123 meetings of Bible study. We praise God for all what the Lord has done through Brother George Koshi. Once again, we welcome him into to this evening Bible study meeting. Now, also we have with us from Coimbatore, Ebenezer Gospel Hall, Brother Dinesh Bhupati. He is a dear brother to us, and he has been translating for some people, for some brothers in this Bible study evening times. And we thank him also for having accepted our invitation to translate. And he will be translating from Malayalam to Tamil. So we welcome Brother Dinesh Bhupati into this evening meeting, Bible study meeting also. Once again, we welcome all the evangelists, elders, brothers, sisters, and churches from various places in Tamil Nadu, Kerala, and India. And we are soberly and diligently sitting prayerfully in this to hear the word of God. So that is why we have come. So we are going into the message time. Let us, for the blessing of the message, I request from Madurai, Brother Jayakumar Wilson, to pray for the blessing of the message. Over to Madurai Assembly, Brother Jayakumar Wilson. Can you hear me, brother? Yes, we can hear you. எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த ஜூம் மூலமாக உமது அருமையான தாசர்கள் பேசுகிற செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக இரக்கம் பாராட்டியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக இந்த கோடம்பாக்கம் சபையார் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தலும் அப்பா. இன்று கூட அருமை சகோதரர் ஜார்ஜ் ஜெபிக்கிறோம். கேரளால இருந்து கர்த்தாவே, மிரக்கல்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தருடைய மிரக்கல்ஸை பற்றி இன்றைய தினத்தில் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீதாமே அந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதை அபியாசப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. மொழிபெயர்க்கிற அருமை சகோதரர் ஜானிஷ்காக ஜெபிக்கிறோம். நீதாமே அவருக்கும் வேண்டிய எல்லா கிருபையும் தாங்க கர்த்தாவே. ஆண்டவர் இயற்கையை ஆண்டு கொள்ளுங்க, மின்சாரத்தை ஆண்டு கொள்ளுங்க, எந்த இடையூறு இல்லாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியை நாங்கள் கேட்டது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லத்தக்கதாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டிலுங்கப்பா. எல்லாவற்றையும் எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Thank you, Brother Jayakumar Wilson from Madurai. May God be with you and your family too. We now are going into the message time. Over to Mailapra, Brother George Koshi, and in Coimbatore, Brother Dinesh Bhupati. ദൈവത്തിന് സ്തോത്രം. ദേവനുക്ക് സ്തോത്രം. ഇന്നത്തെ ഈ മീറ്റിംഗിൽ തമിഴിൽ പ്രസംഗിക്കണമെന്ന് എനിക്ക് വലിയ ആഗ്രഹമായിരുന്നു. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே தமிழிலே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமான ஒரு விருப்பம் ஏற்பட்டது. കാരണം ക്രിസ്തീയ സന്ദേശം പറയുവാനും ദൈവത്തെ സ്തുതിക്കുവാനും
ഇത്ര മനോഹരമായ മറ്റൊരു ഭാഷയില്ല എന്നാണ് എൻ്റെ ചിന്ത. ஏனென்றால் கிறிஸ்துவை நாம் துதிக்கவும் அதே போல அளவற்ற முறையில் அவரை ஆனந்தத்தோடு கூட பாடும்படியாக வேறு எந்த மொழியும் இது போல இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். എന്തായാലും ഇന്ന് കോടമ്പാക്കം ക്രിസ്ത്യൻ ബ്രദറൻ ചർച്ചിന്റെ ഈ കൂടിവരവിന്റെ ഒരു ഭാഗമാകുവാൻ ദൈവം എന്നെ അനുവദിച്ചതിൽ ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു, സഭയോടുള്ള നന്ദിയും അറിയിക്കുന്നു. ஆனாலும் தேவன் தாமே இந்த நாளிலே கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக மாறும்படியாகவும் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து வேத வசனத்தை பிரசங்கிக்கும்படியான ஒரு வாய்ப்பை தந்தமைக்கும் நான் தேவனுக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். തർജ്ജമ ചെയ്യുന്ന സഹോദരനുള്ള നന്ദി ഞാൻ ആദ്യമേ അറിയിക്കുകയാണ്. மொழிபெயர்க்கின்ற சகோதரனுக்கும் முதலாவதாக எனது நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். ആമുഖമായി മനോഹരമായ 2 ഗാനങ്ങൾ പാടിയ എന്റെ പ്രിയ സഹോദരൻ ഷിബു ജോസിനോടുള്ള നന്ദിയും ഞാൻ അറിയിക്കുന്നു. அதே போல அறிமுகமாக முதலாவதாகவே 2 இனிமையான பாடல்களை நமக்கென்றும் பாடின எனது அருமை சகோதரன் ஷிபு ஜோஷுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். യേശുക്രിസ്തുവിന്റെ അത്ഭുതങ്ങളെ കുറിച്ചാണ് ഇന്നും നാളെയും നാം പഠിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பற்றி தான் இன்றும் நாளையும் கற்றுக்கொள்ள போகின்றோம். ലോകത്തിൽ ധാരാളം മജീഷ്യൻസ് ഉണ്ടായിരുന്നതായിട്ട് നമുക്കറിയാം. உலகத்திலே அநேக மாயாஜால வித்தைக்காரர்கள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ഹാരി ഹൗഡിനി അതിലൊരാളാണ്. அதில் ஒருவர் ஹாரி ஹவுடினி என்பவராகும். ഡേവിഡ് കോപ്പർഫീൽഡ് അതിലൊരാളാണ്. அதில் மற்றொருவர் டேவிட் காப்பர்ஃபீல்ட் என்பவர். ക്രിസ് ഏഞ്ചൽ എന്ന് പറയുന്ന ഒരു മാന്ത്രികനുണ്ട്. கிறிஸ் ஏஞ்சல் என்று சொல்கின்ற மாயாஜால தந்திரசாலி ஒருவர் இருக்கிறார். എന്നാൽ അവരിൽ നിന്നും വ്യത്യസ്തനായ ഒരു മജീഷ്യൻ ആയിരുന്നു ആൻഡ്രേ കോൾ എന്ന വ്യക്തി. ஆனால் இவர்கள் அனைவரிலும் சற்று வித்தியாசமானவராக இருந்தவர் தான் ஆண்ட்ரே கால் என்பவர். അദ്ദേഹം മാജിക് കാണിച്ചിട്ട് സുവിശേഷം പറയുന്നത് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. அவர் மாயாஜாலத்து வித்தைகளை எல்லாம் காண்பித்து விட்டு பின்பு சுவிசேஷம் சொன்னதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ഒരിക്കൽ അദ്ദേഹം വലിയൊരു പ്രോഗ്രാം കൊച്ചിയിൽ നടത്തിയപ്പോൾ അത് കാണുവാൻ ഞാൻ കുടുംബമായിട്ട് പോയി. ஒருமுறை கொச்சினிலே வைத்து மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை அவர் நடத்தின பொழுது குடும்பமாக நானும் அதிலே பங்கு பெற நான் அதிலே கலந்து கொள்ள சென்றிருந்தேன். അദ്ദേഹത്തിന്റെ പ്രോഗ്രാമിനിടയ്ക്ക് എന്റെ മകനെ താൻ സ്റ്റേജിലേക്ക് വിളിച്ചു കയറ്റി. അവന് 10-12 വയസ്സുണ്ടാവും പ്രായം. நிகழ்ச்சியினுடைய நடைபெற்று வரும் நேரத்தில் தாமே என்னுடைய அந்த நாட்களிலே 10 அல்லது 12 வயது நிரம்பியிருந்த என்னுடைய மகனை அவர் மேடைக்கு அழைத்தார். ഒരു ഗ്ലാസ്സിൽ വെള്ളം എടുത്തിട്ട് അവരെ തലയിൽ ഇങ്ങനെ വെച്ചു. பின்பு ஒரு குவளையிலே கொஞ்சம் தண்ணீர் எடுத்து விட்டு அவனுடைய தலையின் மேல் வைத்தார். നെറ്റിയിലോട്ടൊരു പൈപ്പ് ഘടിപ്പിച്ചു. பின்பு நெற்றியிலே ஒரு பைப்பை கட்டினார். എന്നിട്ട് ഈ പൈപ്പ് തുറന്നിട്ട് തലയിൽ ഇരിക്കുന്ന വെള്ളമെല്ലാം നെറ്റിയിലെ പൈപ്പിൽ കൂടെ പുറത്തേക്ക് വരികയാണ്. பின்பு அந்த பைப்பை நெற்றியில் இருக்கின்ற பைப்பை அவர் திறந்து தலையின் மேல் வைத்திருக்கின்ற அந்த தண்ணீர் முழுவதுமாக அந்த பைப் வாயிலாக வரும்படியாக அவர் வர செய்தார். അത് കഴിഞ്ഞിട്ട് അദ്ദേഹം ചെയ്ത അത്ഭുതം എല്ലാരും ഞെട്ടിപ്പിച്ചു. அதன் பின்பதாக அவர் செய்த அற்புதம் அனைவரையும் அது ஆச்சரியத்திற்குள்ளாக்கினது. ഒരു വലിയ കുളം പോലെ അല്ലെങ്കിൽ വെള്ളം ഇങ്ങനെ കെട്ടി നിൽക്കുകയാണ്. ഒരു വലിയ ടാങ്കിൽ നിറയെ വെള്ളം. ஒரு பெரிய குளம் போல ஒரு பெரிய டேங்கிலே தண்ணீர் முழுவதுமாக நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. എന്നിട്ട് അദ്ദേഹം പറഞ്ഞു, ഞാൻ ഈ വെള്ളത്തിന്റെ മുകളിൽ കൂടെ നടക്കാൻ പോവുകയാണ്. பின்பதாக அவர் சொன்னார், நான் இந்த தண்ணீருக்கு மீதாக நடக்க போகிறேன் என்றார். മുങ്ങിപ്പോകും എന്ന് ഞങ്ങൾ എല്ലാം കരുതി. நாங்கள் எல்லாரும் அவர் மூழ்கி விடுவார் என்றதை நினைத்துக் கொண்டிருந்தோம். പക്ഷെ അദ്ദേഹം മെല്ലെ മെല്ലെ ഓരോ കാലുകൾ എടുത്തു വെച്ച വെള്ളത്തിന്റെ മീതെ നടന്നു. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரின் மேலே ஒவ்வொரு கால் பதித்து நடக்க ஆரம்பித்தார். എല്ലാവരും കൈയടിച്ച് പ്രോത്സാഹിപ്പിച്ചു. எல்லாரும் கரங்களை தட்டி அவர் உற்சாகப்படுத்தினார்கள். എന്നിട്ട് അദ്ദേഹം അതിനുശേഷം പറഞ്ഞു, பின்பதாக அவர் சொன்னார், 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് യേശു ക്രിസ്തു ഇതുപോലെ ഗലീലക്കടലിന് മീതെ നടന്നു. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் மீது இவ்வண்ணமாக நடந்தார் என்றார். അന്ന് അദ്ദേഹം നടന്നതും ഞാൻ നടന്നതും തമ്മിൽ വ്യത്യാസമുണ്ട് എന്ന് ഇദ്ദേഹം പറയുകയുണ്ടായി. அன்றைக்கு அவர் நடந்ததும் இன்றைக்கு நான் நடந்த இந்த நடக்கைக்கும் சற்று வித்தியாசம் உண்டு என்றார். ഇന്ന് ഞാൻ നടന്നത് 5 ട്രക്ക് നിറയെ പല ഉപകരണങ്ങൾ ഞാൻ കൊണ്ടുവന്നു. അതൊക്കെ നിങ്ങൾ കാണാതെ ഇവിടെ ഘടിപ്പിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്. അതിന്റെ മുകളിൽ കൂടെയാണ് ഞാൻ നടന്നത്. നിങ്ങൾ അത് കണ്ടില്ലെന്നേ ഉള്ളൂ എന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. இன்றைக்கு நான் நடந்தது 5 ட்ரக் முழுவதுமாக கொண்டு வந்த என்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் இங்கே உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் மறைத்து இங்கே நான் வைத்து பின்பதாக நடந்தேன். அது உங்களுடைய பார்வைக்கு மறைவாக இருந்தது என்று சொன்னார். യേശു ക്രിസ്തു അത്ഭുതം ചെയ്തപ്പോ വെള്ളത്തിന് മീതെ നടന്നപ്പോ ഒരു ട്രക്കും കൊണ്ടുപോയില്ല, ഒരു കമ്പി പോലും കൂടെ കൊണ്ടുപോയില്ല. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதம் நிகழ்த்தி கடல் மேல் நடந்த பொழுது எந்த ட்ரக்கும் கொண்டு வரவில்லை, ஒரு கம்பி கூட அதற்கு பயன்படுத்தவில்லை என்றார். അതാണ് യേശു ക്രിസ്തുവും ഞാനും തമ്മിലുള്ള വ്യത്യാസം എന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்று சொன்னார். യേശുവിന്റെ അത്ഭുതങ്ങളെ കുറിച്ച് പറയുന്നതിന് മുൻപ് നമുക്ക് പറയേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. ജീസസ് ഹിംസെൽഫ് ഈസ് എ മിറക്കിൾ.
இயேசுவினுடைய அற்புதங்களை குறித்து நாம் சொல்வதற்கு முன்பதாக இயேசு தாமே ஒரு அற்புதமாக இருக்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். യേശുവിന്റെ ജനനം ഒരു അത്ഭുതമാണ്. இயேசுவினுடைய பிறப்பு ஒரு அற்புதமாக இருக்கின்றது. ജീവിതവും പ്രവൃത്തിയും അത്ഭുതങ്ങളാണ്. அவருடைய வாழ்க்கையும் செயலும் அற்புதமாக இருந்தது. മരണവും ഉയർത്തെഴുന്നേൽപ്പും അത്ഭുതമാണ്. மரணமும் உயிர்த்தெழுதலும் அற்புதமாக இருந்தது. ഇതെല്ലാം പ്രവാചകന്മാർ നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുമ്പ് പറഞ്ഞതനുസരിച്ച് കൃത്യമായി നടത്തപ്പെട്ട കാര്യങ്ങളാണ്. இதெல்லாம் தீர்க்கதரிசிகளாலே நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏற்கனவே உரைக்கப்பட்டிருந்தது போலவே நடைபெற்று முடிந்தது. He is the embodiment of miracles. அவர் அற்புதங்களினுடைய உறைவிடமாய் அல்லது அதனுடைய முழு பொருளாய் இருக்கின்றார். യെശയ്യാ പ്രവചനം 9-ാം അധ്യായം 6-ാം വാക്യത്തിൽ കർത്താവിന്റെ ഒരു പേര് നാം വായിക്കുന്നുണ്ട്. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பெயரை യേശയ്യാ தீர்க்கதரிசன புத்தகம் 9-ாம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். അത്ഭുത മന്ത്രി എന്നാണ് അവിടെ പറയുന്നത്. அங்கே அவரை பற்றி he is a wonderful counselor. அவர் அற்புதமா ஆலோசனை கர்த்தர் என்றுதான் வாசிக்கின்றோம். അവൻ തന്നെ ഒരു മഹാത്ഭുതമാണ്. அவர்தாமே மகா பெரிய அற்புதமாக இருக்கின்றார். ഇനി കർത്താവ് എത്ര അത്ഭുതങ്ങൾ ഈ ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ ചെയ്തു എന്ന് നമുക്കറിയാമോ? பின்பதாக கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே எத்தனை அற்புதங்கள் செய்தார் என்று நம்மால் சொல்ல முடியுமா? യോഹന്നാന്റെ സുവിശേഷം 21-ാം അധ്യായം 25-ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. யோவான் சுவிசேஷம் 21-ாம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் இவ்வனமாய் வாசிக்கின்றோம். യേശു ചെയ്തത് മറ്റു പലതുമുണ്ട്, അത് ഓരോന്നായി എഴുതിയാൽ എഴുതിയ പുസ്തകങ്ങൾ ലോകത്തിൽ തന്നെയും ഒതുങ്ങുകയില്ല എന്ന് ഞാൻ നിരൂപിക്കുന്നു. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொல்லாதென்று எண்ணுகிறேன் என்றார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം തന്നെ 20-ാം അധ്യായത്തിന്റെ 30-ാം വാക്യത്തിൽ யோவான் சுவிசேஷத்தில் 20-ാം அதிகாரம் 30வது வசனத்திலே ഈ പുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നതല്ലാതെ മറ്റ് അനേക അടയാളങ്ങൾ യേശു തന്റെ ശിഷ്യന്മാർ കാണുക ചെയ്തു എന്ന് എഴുതിയിട്ടുണ്ട്. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். എന്നാൽ യേശുക്രിസ്തു എത്ര അത്ഭുതം ചെയ്തു എന്ന് ചോദിച്ചാൽ നമുക്കറിയില്ല. ഈ ഭൂമിയിൽ വെച്ച് എത്ര അത്ഭുതം ചെയ്തു എന്നുള്ളത് കൃത്യമായിട്ട് രേഖപ്പെടുത്തിയിട്ടില്ല. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்த நாட்களில் எத்தனை அற்புதங்களை சரியாக எண்ணிக்கையாக செய்தார் என்று கேட்டால் நமக்கு நிச்சயமாக அதனுடைய எண்ணிக்கை தெரியாது. എന്നാൽ രേഖപ്പെടുത്തി കിട്ടിയിട്ടുള്ള അത്ഭുതങ്ങൾ നാം എണ്ണി നോക്കിയാൽ 37 എണ്ണമുണ്ട്. ஆனால் எழுதப்பெற்றுள்ள அற்புதங்களை எண்ணி பார்ப்போமானால் ஏறக்குறைய 37 அற்புதங்கள் எழுதப்பட்டுள்ளது. നമുക്കറിയാം, ഒന്നാമത്തെ അത്ഭുതം കാനാവിലെ കല്യാണത്തിന് വെള്ളം വീഞ്ഞാക്കിയതാണ്. நாம் அறிந்த வண்ணமாக முதல் அற்புதம் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அற்புதமாகும். ഒടുവിലത്തെ അത്ഭുതം നമുക്ക് ലഭ്യമായത് തിബരിയാസ് കടൽ തീരത്ത് വെച്ച് വലിയൊരു മീൻകൂട്ടം ലഭ്യമായി എന്നുള്ളതാണ് ഒടുവിലത്തെ അത്ഭുതം. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 21-ാം അധ്യായം. இறுதியாக இருக்கக்கூடிய அற்புதமாக யோவான் சுவிசேஷம் 21-வது அதிகாரத்திலே அவர் திபேரியா கடற்கரையிலே திரட்கூட்டமான மீன்களை பிடித்ததாக எழுதப்பட்டுள்ளது. മത്തായി സുവിശേഷത്തിൽ 22 അത്ഭുതങ്ങൾ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. மத்தேயு சுவிசேஷத்திலே 22 அற்புதங்கள் எழுதப்பட்டுள்ளது. മർക്കോസിന്റെ സുവിശേഷത്തിൽ 20 അത്ഭുതങ്ങൾ എഴുതിയിട്ടുണ്ട്. மார்க்கு சுவிசேஷத்திலே 20 அற்புதங்கள் எழுதப்பட்டுள்ளது. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷത്തിൽ 21 അത്ഭുതങ്ങൾ എഴുതിയിട്ടുണ്ട്. லூக்கா சுவிசேஷத்திலே 21 அற்புதங்கள் எழுதப்பட்டுள்ளது. ഈ 3 സുവിശേഷങ്ങളാണ് സിനോപ്റ്റിക് ഗോസ്പൽ എന്നുള്ള പേരിൽ അറിയപ്പെടുന്നത്, അല്ലെങ്കിൽ സമാനമായ സുവിശേഷങ്ങൾ. இந்த 3 சுவிசேஷங்கள் ஒத்தமை சுவிசேஷங்கள் என்று அறியப்படுகின்றது. യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിലാകട്ടെ 8 അത്ഭുതങ്ങൾ മാത്രമേ എഴുതിയിട്ടുള്ളൂ. யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே 8 அற்புதங்கள் எழுதப்பட்டுள்ளது. അതിൽ 6 എണ്ണം എക്സ്ക്ലൂസീവ് മിറക്കിൾസ് ആണ്. മറ്റു സുവിശേഷങ്ങൾ ഒന്നും എഴുതാത്ത 6 അത്ഭുതങ്ങൾ യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയും. அந்த 8 அற்புதங்களிலே 6 அற்புதங்கள் குறிப்பிட்டு சொல்லத்தக்க வண்ணமாக மற்ற சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிராத அற்புதங்களாக தனி நிகர் பெற்றதாக இருக்கின்றது. ஓகே, യേശു എന്തിനാണ് ഈ അത്ഭുതങ്ങൾ ചെയ്തത്? இயேசு எதற்காக இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்தார்? ആവശ്യങ്ങളിൽ ഇരിക്കുന്നവരെ സഹായിക്കുവാൻ വേണ്ടി, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ദൈവിക ശക്തി വെളിപ്പെടുത്തുവാൻ വേണ്ടി, தெய்வீகமான வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, പ്രകൃതിയുടെ മേലുള്ള തന്റെ ശക്തി വെളിപ്പെടുത്താൻ വേണ്ടി, இயற்கையின் மேல் உள்ள தன்னுடைய அதிகாரத்தை வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, ദൈവത്തിൽ ആളുകൾ വിശ്വസിക്കുവാൻ വേണ്ടി, தேவன் மேலே ஜனங்கள் விசுவாசம் வைக்கும்படியாக, അതുപോലെ വചനത്തിൽ ആളുകളെ ഉറപ്പിക്കുവാൻ വേണ്ടി, அது மட்டுமல்லாமல் வசனத்திலே நபர்களை அதிகமாய் உறுதிப்படுத்தும்படியாக, ഇങ്ങനെ പല കാരണങ്ങൾ കൊണ്ടാണ് യേശുക്രിസ്തു അത്ഭുതങ്ങൾ ഓരോന്നും ചെയ്തത്. இவ்வளமாக பல காரணங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று காண முடிகிறது. എന്നാൽ ഒരു കാര്യം ഞാൻ പ്രത്യേകമായിട്ട് ഓർപ്പിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆனால் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன்.
ഓരോ അത്ഭുതവും, each miracle is a glimpse of the life together, God and men living together in heaven. ஒவ்வொரு அற்புதமுமே தேவனும் மனுஷனும் ஒன்றிணைந்து ஜீவிக்கக்கூடிய பரத்தில் ஜீவிக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது என்பதை காண முடியும். നാമും ദൈവവും കൂടെ ഒരുമിച്ച് ജീവിക്കുമ്പോൾ അവിടെ മരണമില്ല. நாமும் தேவனும் ஒன்றிணைந்து ஜீவிக்கின்ற நேரத்தில் அங்கே மரணம் இல்லை. അതുകൊണ്ടാണ് അവൻ മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചത്. அது நிமித்தமாகத்தான் அவர் மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். അതുപോലെ തന്നെ നാം ഒരുമിച്ച് ദൈവവുമായിട്ട് ജീവിക്കുമ്പോൾ അവിടെ രോഗമില്ല. அது நிமித்தமாக நாமும் தேவனும் ஒன்றிணைந்து வாழும் நேரத்தில் அங்கே வியாதி இல்லை. അവിടെ തിരമാല അടിക്കുകയില്ല. அங்கே அதிகமான அலைகள் பெருக்கெடுத்து வருவதில்லை. അവിടെ യാതൊരു വിധമായ കഷ്ടതയും ഇല്ല. அங்கே எந்த விதமான கஷ்டமும் இல்லை. അതാണ് സ്വർഗത്തിലെ ജീവിതം എന്ന് പറയുന്നത്. அதுதான் பரலோகத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை என்று சொல்லப்படுவதாகும். എന്നാൽ നമുക്ക് ഇന്ന് അത് കാണാൻ സാധിക്കില്ല. ஆனால் இன்றைக்கு நாம் அதனை பார்க்க முடியவில்லை. പക്ഷേ നാം അനുഭവിക്കാൻ പോകുന്ന ആ ജീവിതത്തിന്റെ ഒരു ചെറിയ ഗ്ലിംസ്, അതാണ് ഓരോ മിറക്കിളിലൂടെയും ദൈവം കർത്താവ് നമുക്ക് കാണിച്ചു തന്നത്. ஆனால் நாம் ஜீவிக்க போகின்ற அந்த வாழ்க்கையை பற்றியுள்ள ஒரு சிறு காட்சி பேழையை தான் ஆண்டவர் இந்த அற்புதங்களின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். ഞാൻ ഉദാഹരണം പറയുമ്പോൾ നിങ്ങൾക്ക് അത് ബോധ്യമാവും. நான் ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது நிச்சயம் புரிய வரும். നമ്മുടെ മുറ്റത്ത് മനോഹരമായ ഒരു പൂന്തോട്ടമുണ്ട് എന്ന് കരുതുക. நம்முடைய வாசல் முற்றத்திலே ஒரு மிக அழகிய ஒரு பூந்தோட்டம் இருக்கிறதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். എന്നാൽ രാത്രിയാണ് സമയം, വെളിച്ചം ഒട്ടുമില്ല. അതുകൊണ്ട് നമുക്ക് എത്ര സുന്ദരമായ പൂക്കൾ അവിടെ ഉണ്ടെങ്കിലും അതൊന്നും കാണാൻ സാധിക്കില്ല. அது இரவு நேரமாக இருக்கின்றது, அங்கே வெளிச்சம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த பூந்தோட்டத்தில் எவ்வளவு அழகிய மலர்கள் இருந்தாலும் அது என்ன என்பதை பற்றி நமக்கு நிச்சயம் தெரியாது. എന്നാൽ രാത്രിയിൽ പെട്ടെന്നൊരു കൊള്ളിയാൻ മിന്നുന്നു എന്ന് കരുതുക, ഒരു മിന്നൽ ഉണ്ടാകുന്നു എന്ന് കരുതുക. ஆனால் இரவு நேரத்திலே திடீரென்று ஒரு மின்னல் தோன்றுகிறது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 2-3 സെക്കൻഡേ ആ മിന്നലിന്റെ പ്രകാശമുള്ളൂ. 2-3 வினாடிகள் அந்த மின்னல் ஒளிர்கிறது. പക്ഷെ അതിനിടയിൽ നാം നോക്കിയാൽ ആ മനോഹരമായ പൂന്തോട്ടത്തിലെ ചില സുന്ദരമായ ചില പുഷ്പങ്ങൾ നമ്മുടെ ശ്രദ്ധയിൽപ്പെടും. ஆனால் அதற்கு இடையிலே அந்த பூந்தோட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த பூந்தோட்டத்திற்கு இடையிலே சில அற்புதமான மலர்களை நம்மால் பார்க்க முடியும். വീണ്ടും ഒരു മിന്നൽ ഉണ്ടാകുമ്പോൾ മറ്റു ചില മനോഹരമായ പുഷ്പങ്ങൾ നമ്മുടെ ശ്രദ്ധയിൽപ്പെടും. மீண்டும் ஒரு மின்னல் ஏற்படும் பொழுது இன்னும் சில அற்புதமான மலர்களை அங்கே பார்க்க முடியும். അപ്പൊ നമുക്ക് മനസ്സിലാവും, മുറ്റത്തൊരു മനോഹരമായ തോട്ടമുണ്ട്, പൂന്തോട്ടമുണ്ട്. പൂർണ്ണമായിട്ട് എന്റെ കണ്ണിൽ പെട്ടിട്ടില്ല എന്നേ ഉള്ളൂ. പക്ഷെ സുന്ദരമായ ഒരു തോട്ടം അവിടെ ഉണ്ട്. വെളിച്ചമുണ്ടാകുമ്പോൾ, നേരം വെളുക്കുമ്പോൾ, സൂര്യൻ വരുമ്പോൾ എനിക്ക് ആ തോട്ടം കാണുവാൻ കഴിയും. ஆகவே முற்றத்திலே ஒரு பூந்தோட்டம் இருக்கின்றது, அதில் அழகிய மலர்கள் உண்டு. அது வெளிச்சம் ஏற்படும் பொழுது, சூரியன் வரும் பொழுது அல்லது விடியற்காலை வரும் நேரத்தில் அதில் நிச்சயமான அழகான மலர்களை நான் காண முடியும், அதை ரசிக்க முடியும் என்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்படுகின்றது. അതുപോലെ കർത്താവ് രോഗികളെ സൗഖ്യമാക്കുമ്പോൾ, മരിച്ചവരെ ഉയർപ്പിക്കുമ്പോൾ, കാറ്റിനെ ശാന്തമാക്കുമ്പോൾ, കടലിനെ ശാന്തമാക്കുമ്പോൾ, ഇതൊക്കെയും ചെയ്യുമ്പോൾ ഒരു പ്രശ്നവുമില്ലാത്ത സുന്ദരമായ ഒരു ജീവിതം ഇതാ വരാൻ പോകുന്നു എന്ന ഓർമ്മ നമുക്ക് കിട്ടുകയാണ് ചെയ്യുന്നത്. அதுபோலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை குணமாக்குகின்ற நேரத்திலே, மரித்தவர்களை உயிர்த்தெழச் செய்யும் நேரத்தில், காற்றையும் கடலையும் அதட்டுகின்ற நேரத்திலே மற்றும் பல அற்புதங்களை செய்கின்ற நேரத்திலே இது போல ஒத்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் நமக்கு எதிர்காலத்திலே வரப்போகின்றது என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. ഓക്കെ, യേശു ക്രിസ്തുവിന്റെ അത്ഭുതങ്ങളെ കുറിച്ച് നമ്മൾ ചിന്തിക്കുമ്പോൾ മുഖ്യമായിട്ട് 3 കാറ്റഗറി ഓഫ് മിറക്കിൾസ് നമുക്ക് കാണാൻ കഴിയും. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே குறிப்பாக 3 பிரிவுகளிலே அந்த அற்புதங்களை சிந்திக்க முடியும். ഒന്ന്, കർത്താവിന് പ്രകൃതിയുടെ മേലുള്ള ശക്തിയെ തെളിയിക്കുന്ന അത്ഭുതങ്ങൾ. முதலாவதாக அங்கே இயற்கையின் மேல் உள்ள அதிகாரத்தை ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகின்றதை பார்க்க முடியும். 2, മനുഷ്യന്റെ ശാരീരികമായ പരിമിതികളുടെ മേൽ അത് കർത്താവിനുള്ള ശക്തിയെ വെളിപ്പെടുത്തുന്ന അത്ഭുതങ്ങൾ. இரண்டாவதாக மனுஷனுடைய சரீர பிரகாரமாக இருக்கின்ற பலவீனங்களின் மேல் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையையும் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. മൂന്നാമത്തേത് ജീവന്റെ മേൽ അവനുള്ള അധികാരം. மூன்றாவதாக ஜீவனுக்கு மேல் உள்ள இருக்கின்ற அவருடைய அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ആമുഖമായിട്ട് അത്രയും പറഞ്ഞിട്ട് ഞാൻ ഇന്ന് ഒരു അത്ഭുതത്തിലേക്ക് നിങ്ങളുടെ ശ്രദ്ധയെ തിരിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. அறிமுகமாக இவ்வளவும் சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்று இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை மட்டும் எடுத்து விலைக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். ഈ ഒരു അത്ഭുതത്തിൽ നിന്നും ഒട്ടേറെ പാഠങ്ങൾ നമുക്ക് പഠിക്കുവാനുണ്ട്. இந்த அற்புதத்திலிருந்து அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். സമയത്തിന്റെ പരിധിയിൽ നിന്നുകൊണ്ട് നമുക്ക് 10 പാഠങ്ങളെങ്കിലും പഠിക്കണം എന്നാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. വളരെ വേഗത്തിൽ നമുക്ക് മുന്നോട്ട് പോകാം. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள்ளாக 10 அற்புதங்கள். യെസ്,
10 அற்புதங்களை நாம் கற்றுக்கொண்டு பின்பதாக முன்னேறி செல்லலாம் என்றுதான் நம்புகின்றேன். ഓക്കെ, ഇന്ന് നമ്മൾ ചിന്തിക്കുന്ന അത്ഭുതം ഏതാണെന്നുള്ള ഞാൻ പറയാം. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற அற்புதம் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். ഈ അത്ഭുതത്തിന് ഒരു പ്രത്യേക ബഹുമതിയുണ്ട്. இந்த குறிப்பிட்ட அற்புதத்திற்கு ஒரு கணம் உண்டு. അത് അതിന്റെ പ്രത്യേകത എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ 4 സുവിശേഷങ്ങളിലും രേഖപ്പെടുത്തിയിട്ടുള്ള ഒരേ ഒരു അത്ഭുതം അതാണ്. அதனுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டுள்ள ஒரே அற்புதம் இதுவாக இருக்கின்றது. ഏതാണ് എന്ന് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി എന്ന് കരുതുന്നു. அது என்னவென்று சொல்லி நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். 5 അപ്പം കൊണ്ട് 5000-ലധികം പേരെ പോഷിപ്പിച്ച ആ അത്ഭുതമാണ്. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரையும் மேல் போஷித்த அந்த அற்புதமாக இருக்கின்றது. 4 സുവിശേഷങ്ങളിലും ആ അത്ഭുതം നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. 4 சுவிசேஷங்களிலும் இந்த அற்புதத்தை நம்மால் காண முடிகிறது. യേശുക്രിസ്തുവിന്റെ അത്ഭുതങ്ങൾ പലതും നോക്കുമ്പോൾ അതിന്റെ ഗുണഭോക്താക്കളായ ബെനിഫിഷ്യറീസ് ആയിട്ടുള്ള ആളുകൾ യേശുവിനോട് അത് ചെയ്യണമെന്ന് ആവശ്യപ്പെട്ടിട്ട് യേശു ചെയ്യുന്ന അത്ഭുതങ്ങളാണ് പലതും. இங்கே இயேசு கிறிஸ்து செய்திருக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பயனீட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் அற்புதத்தை நிகழ்த்தியதை காண முடியும். ദാവീദ് പുത്ര എന്നോട് കരുണയുണ്ടാകണമേ, அங்கே സംഭവം നമുക്ക് ഓർമ്മയുണ്ട്. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குமே என்று சொன்ன சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. ചിലർ ഞങ്ങളെ സഹായിക്കണമെന്ന് പറഞ്ഞു, കുഷ്ഠരോഗികൾ സൗഖ്യം തേടി വന്നു. അങ്ങനെ പലരും യേശുവിനോട് എന്നെ സഹായിക്കണമേ എന്ന് ആവശ്യപ്പെട്ടിട്ടാണ് യേശു പലപ്പോഴും അത്ഭുതങ്ങൾ ചെയ്തിട്ടുള്ളത്. எங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் சொன்ன அநேகர் வந்திருந்தார்கள், குஷ்டரோகிகள் வந்திருக்கிறார்கள். இப்படி விண்ணமாக அநேக தேவைகள் உள்ளவர்களாக இருந்த நபர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சென்றதை காண முடிகிறது. എന്നാൽ നമ്മൾ ഇപ്പൊ ചിന്തിക്കാൻ പോകുന്ന ഈ അത്ഭുതം, ഇതിന്റെ ബെനിഫിഷ്യറീസ്, ഗുണഭോക്താക്കൾ അവർ ആവശ്യപ്പെടാതെ തന്നെ കർത്താവ് അങ്ങോട്ട് ചെയ്തു കൊടുത്തതാണ്. ஆனால் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய இந்த அற்புதம் என்ற விஷயத்திலே அங்கே அவர்கள் பயனீட்டாளர்கள் கேட்காமலேயே அவர்கள் தேவையை சொல்லாமலேயே ஆண்டவர் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறதை நாம் காண முடியும். ഇവിടെയാണ് നമുക്ക് പഠിക്കുവാനുള്ള ഒന്നാമത്തെ പാഠം. இங்கேதான் நாம் படிக்கக்கூடிய ஒரு முதலாவது பாடம் இருக்கின்றது. അവരുടെ ആവശ്യം അറിഞ്ഞിട്ട് അങ്ങോട്ട് ചെന്ന് കർത്താവ് ചെയ്തു കൊടുക്കുകയാണ് അവർക്കൊരു അത്ഭുതം. அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு கர்த்தர் தாமே முன்னு வந்து அவர்களிடம் சென்று அற்புதத்தை நிகழ்த்துகிறதை பார்க்க முடியும். മർക്കോസിന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായത്തിന്റെ 37-ാം വാക്യം നമുക്ക് വായിക്കാം. മർക്കോസിന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായം 37-ാം വാക്യം. மார்க்கு சுவிசேஷம் 6-ாம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். അവൻ അവരോട് നിങ്ങൾ അവർക്ക് ഭക്ഷിപ്പാൻ കൊടുപ്പീൻ എന്ന് കൽപ്പിച്ചു. அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். മതി. അപ്പോ അവര് യേശു ശിഷ്യന്മാരോട് പറയാ, നിങ്ങൾ അവർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കുക. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். അവരാരും യേശുവിന്റെ അടുത്തോ ശിഷ്യന്മാരുടെ അടുത്തോ വന്ന് ഞങ്ങൾക്ക് ഇച്ചിരി ആഹാരം തരണേ അമ്മ, പശിക്കണമ്മ എന്നൊന്നും പറഞ്ഞില്ല, അല്ലേ? அவர்கள் ஆண்டவரிடத்திலோ சீஷரிடத்திலோ வந்து ஐயா அம்மா எங்களுக்கு கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க என்று எல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. എന്താ അതിൽ നമുക്ക് ബോധ്യമാകുന്ന ഒരു കാര്യം? ஆனால் இதிலிருந்து நமக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? Christ Jesus, he is showing his concern towards poor and needy. இங்கே கிறிஸ்துவாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துதாமே அங்கே தேவையுள்ளவர்களுக்கும் அதே போல ஏழை தரித்திரர்களுக்கு மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிகிறோம். സാധുക്കളായ വ്യക്തികളെ മാനിക്കുന്നവനാണ്, അവരോട് കരുണ കാട്ടുന്നവനാണ്, അവരെ ഓണർ ചെയ്യുന്നവനാണ് നമ്മുടെ കർത്താവ്. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் மேல் கர்த்தர் தம் கரிசனையை காண்பிக்கக்கூடியவராக, அக்கறை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை புரிகின்றோம். ഓക്കെ, ഈ സുവിശേഷം, ഈ അത്ഭുതം നടക്കുന്നതിന് ഒരു പശ്ചാത്തലമുണ്ട്. இந்த அற்புதம் நடைபெறக்கூடிய ஒரு பின்னணி ஒன்று உண்டு. അതിന്റെ പശ്ചാത്തലം മത്തായി സുവിശേഷം 14-ാം അധ്യായത്തിന്റെ 13-ാം വാക്യത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയും. இதனுடைய பின்னணி மத்தேயு சுவிசேஷம் 14-ாம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலே காண முடியும். അത് കേട്ടിട്ട് യേശു അവിടം വിട്ട് പടകിൽ കയറി നിർജ്ജനമായ ഒരു സ്ഥലത്തേക്ക് വേറിട്ട് വാങ്ങിപ്പോയി. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். അത് കേട്ടിട്ട്, ഏത് കേട്ടിട്ട്? அதை கேட்டு, எதை கேட்டு போனார்? അതിന് തൊട്ട് മുമ്പുള്ള വാക്യങ്ങൾ അത് എഴുതിയിട്ടുണ്ട്. அதற்கு சற்று முன்னுள்ள வசனத்திலே எழுதப்பட்டுள்ளது. തന്റെ മാർഗദർശിയായി വന്ന, തനിക്ക് മുന്നോടിയായി വന്ന യോഹന്നാന്റെ കഴുത്ത് ഹെരോദാവ് വെട്ടിമാറ്റി. அவருக்கான வழியை ஆயத்தம் செய்யும்படியாக அவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனுடைய சிரசு அங்கு வெட்டப்பட்டது. യോഹന്നാന്റെ ശിഷ്യന്മാർ വന്ന് അവന്റെ ഉടലെടുത്ത് കുഴിച്ചിട്ടു, എന്നിട്ട് യേശുവിനെ ആ കാര്യം ഒന്ന് അറിയിച്ചു. யோவான் ஸ்நானகனுடைய உடலை அவனுடைய சீஷர்கள் வந்து எடுத்து அடக்கம் செய்த விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறார்கள். അപ്പോ തനിക്ക് മുന്നോടിയായി വന്ന യോഹന്നാൻ സ്നാപകൻ കൊല്ലപ്പെട്ട
ആ ദുഃഖപൂർണമായ വാർത്ത അറിഞ്ഞേച്ച് നിൽക്കുകയാണ് യേശുക്രിസ്തു. இங்கே தனக்கு முன்னோடியாக வந்திருக்கின்ற யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டிருக்கின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு துக்கமுகமாக இருக்கின்ற சூழலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். മനസ്സും ശരീരവും എല്ലാം വളരെ ക്ഷീണിതമാണ്. மனதும் சரீரமும் முழுவதும் பலவீனம் அடைந்தவராக. മർക്കോസിന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായം 30-ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. மார்க்கு சுவிசேஷம் 6-ாம் அதிகாரம் 30வது வசனத்திலே இவ்வண்ணமாய் வாசிக்கின்றோம். 32-ാം വാക്യം. மன்னிக்கு 32வது வசனம். അങ്ങനെ അവർ പടകിൽ കയറി ഒരു ഏകാന്ത സ്ഥലത്ത് വേറിട്ട് പോയി. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார்கள். അപ്പൊ ഈ ദുഃഖപൂർണമായ വാർത്ത കേട്ടിട്ട് ഒരു ഏകാന്ത സ്ഥലത്തേക്ക് ആശ്വസിക്കാൻ പോവുകയാണ്. இந்த துக்கமான வார்த்தையை கேள்விப்பட்டு ஒரு தனித்திருக்கும்படியான வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறார்கள். അങ്ങനെയാണ് യേശു ശിഷ്യന്മാരും കൂടി ഒരു പടകിൽ കയറി ഗലീല കടലിലൂടെ മുന്നോട്ട് പോകുന്നത്. இவ்வண்ணமாகத்தான் ஆண்டவரும் அவருடைய சீஷரும் அங்கே கலிலே கடலிலே ஏறி முன்னேறி செல்கிறார்கள். ഇതിന് മറ്റൊരു പശ്ചാത്തലം കൂടെ ഉണ്ട്. இதற்கு மற்றொரு பின்னணியும் உண்டு. മർക്കോസിന്റെ സുവിശേഷം തന്നെ 6-ാം അധ്യായത്തിന്റെ 7-ാം വാക്യം. മാർക്ക് സുവിശേഷം 6-ാം அதிகாரம் 7வது வசனம். അവിടെ നാം കാണുന്നത് കർത്താവ് ശിഷ്യന്മാരെ വിളിച്ചിട്ട് ഈരണ്ട് പേരെ ആയിട്ട് ഗ്രാമങ്ങളിലേക്ക് അയക്കുകയാണ്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து 2 பேராக கிராமங்களுக்கு அனுப்புகிறார். ആ രോഗികളെ സൗഖ്യമാക്കാൻ, അശുദ്ധാത്മാക്കളെ പുറത്താക്കാൻ ഒക്കെയുള്ള വരം അവർക്ക് കൊടുത്തിട്ടാണ് പറഞ്ഞയക്കുന്നത്. வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் அசுத்த ஆவிகளை துரத்தும்படியாக இருக்கின்ற வரத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்களை அனுப்புகின்றதை பார்க்கிறோம். അവരതെല്ലാം കഴിഞ്ഞിട്ടപ്പോ യേശുവിന്റെ അടുത്ത് തിരിച്ചു വന്നു. அவர்கள் எல்லாவற்றையும் அதெல்லாம் செய்து நிறைவேற்றிவிட்டு மீண்டுமா இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். തങ്ങൾ ചെയ്ത കാര്യങ്ങളൊക്കെയും റിപ്പോർട്ട് ചെയ്യാൻ വേണ്ടി വരികയാണ്. தாங்கள் செய்திருக்கின்ற விஷயங்களை பற்றி அறிக்கையை சொல்லும்படியாக வருகிறார்கள். 6-ാം അധ്യായം 30-ാം വാക്യം. 6-ാം அதிகாரம் 30வது വசനം. പിന്നെ അപ്പോസ്തലന്മാർ യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നുകൂടി തങ്ങൾ ചെയ്തതും ഉപദേശിച്ചതും എല്ലാം അറിയിച്ചു. அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். So they are reporting back to the master. இப்பொழுது அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய அறிக்கையை எஜமானுக்கு சொல்கிறார்கள். ഇവിടെ വായിച്ച വാക്യം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു. അവിടെ 2 വാക്കുകൾ പറയുന്നുണ്ട്. இங்கே வாசித்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. അവർ ചെയ്തതും പിന്നെ ഉപദേശിച്ചതും. அவர்கள் செய்ததும் உபதேசித்ததும். ഈ 2 കാര്യവും ചെയ്തതും ഉപദേശിച്ചതും അവർ തിരികെ വന്ന് കർത്താവിനോട് പറയുകയാണ്. அவர்கள் செய்ததும் உபதேசித்ததுமாக இருக்கின்ற 2 காரியங்களையும் அவர்கள் மீண்டும் திரும்ப வந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கையாய் சொல்கிறார்கள். ഇത് നാം മനസ്സിലാക്കേണ്ട പ്രധാനപ്പെട്ട 2ാമത്തെ ഒരു പാഠമാണ്. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 2வது பாடமாக அமைந்திருக்கின்றது. നമ്മൾ ചെയ്യുന്ന കാര്യങ്ങളും നമ്മൾ പറയുന്ന കാര്യങ്ങളും our words and our deeds ഒരുപോലെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்களும், நாம் சொல்லக்கூடிய காரியங்களும் நம்முடைய செயல்களும் 2ம் மிக பிரதானமாக இருக்கின்றது. ഞാൻ ധാരാളം പ്രസംഗിക്കുന്നു, പക്ഷെ അതൊന്നും എന്റെ പ്രവൃത്തിയിലില്ല, എന്റെ ജീവിതത്തിലില്ല എന്ന് വന്നു കഴിഞ്ഞാൽ അത് കർത്താവിന് ഇഷ്ടമുള്ള കാര്യമല്ല. நான் ஏராளமான காரியங்களை குறித்து நான் பிரசங்கம் செய்கின்றேன், ஆனால் அவைகளில் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் அது கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியம் அல்ல. ഒരു ത്രാസ് എടുത്താൽ അതിന്റെ 2 തട്ടുകളാണ് നമ്മൾ ചെയ്ത കാര്യങ്ങൾ, നമ്മൾ പ്രവർത്തിക്കുന്ന, നമ്മൾ പറയുന്ന കാര്യങ്ങൾ. ஒரு தராசில இருக்கின்ற ஒரு தராசை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் 2 தட்டுகள் இருக்கின்றது. அதுல 1 நாம் செய்த காரியங்கள், 2 நாம் சொன்ன காரியங்களாகவே இருக்கின்றது. ഈ 2 തട്ടുകളും ത്രാസിലെ 2 തട്ടുകളും ഒരുപോലെ ഇരുന്നില്ലെങ്കിൽ അത് കള്ളത്രാസ് ആണെന്ന് നമ്മൾ പറയും. அந்த 2 தட்டுமே அந்த தராசிலே ஒரு போல சமநிலையில் இல்லை என்று சொன்னால் அது கள்ளத்தராசு என்றுதான் சொல்லியாக வேண்டும். ഇതാണ് നമുക്ക് പഠിക്കാനുള്ള 2ാമത്തെ ഒരു പാഠം. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடமாக இருக்கின்றது. അപ്പോ ഇവരെന്താ ചെയ്തത്? ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள்? അവർക്ക് കർത്താവ് ചില വരങ്ങൾ കൊടുത്തിരുന്നു. ആ വരങ്ങൾ ഉപയോഗിച്ച് അവർ എന്ത് ചെയ്തു എന്ന് യേശുക്രിസ്തു അറിയുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் அவர்களுக்கு சில வரங்களை கொடுத்திருந்தார். அந்த வரங்களை அவர்கள் பயன்படுத்தி இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி ஆண்டவர் அறிய வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ഇത് നമുക്ക് പഠിക്കുവാനുള്ള 3ാമത്തെ പാഠമാണ്. இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடமாக இருக்கின்றது. ദൈവം നമുക്കും ഓരോരുത്തർക്കും പല നിലയിലുള്ള താലന്തുകൾ നൽകിയിട്ടുണ്ട്. தேவன் நமக்கும் அனைவருக்கும் பல நிலைமைகளில் உள்ள தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். ശിഷ്യന്മാരെ ഭൂമിയിലേക്ക് പറഞ്ഞു വിട്ടതുപോലെ നമ്മളെ ഈ ഭൂമിയിലേക്ക് കർത്താവ് പറഞ്ഞു വിട്ടിരിക്കുകയാണ്. சீஷர்களை இந்த பூமியிலே ஆண்டவர் அனுப்பி வைத்தது போலவே நம்மையும் இந்த பூமியில் அனுப்பி வைத்திருக்கின்றார். നാം ഒരു ദിവസം കർത്താവിന്റെ അടുത്ത് ചെല്ലണം. நாமும் ஒரு நாளிலே கர்த்தரிடத்திலே செல்ல வேண்டும்.
എന്നിട്ട് കൃത്യമായിട്ട് നാം ഈ താലന്തുകൾ ഉപയോഗിച്ച് എന്ത് ചെയ്തു എന്ന് നാം കണക്ക് കൊടുക്കേണ്ടി വരും. இந்த தாளந்துகள் எல்லாம் நாம் பயன்படுத்தி என்ன செய்தோம் என்பதை பற்றி ஒரு நேர்த்தியான கணக்கை அவருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். 5 താലന്ത് കിട്ടിയവനും 2 താലന്ത് കിട്ടിയവനും 1 താലന്ത് കിട്ടിയവനും എല്ലാവരും കൃത്യമായി കണക്ക് കൊടുക്കേണ്ടി വരും. 5 தாளந்து கிடைக்க பெற்றவனும் 2 தாளந்து கிடைக்க பெற்றவனும் 1 தாளந்து கிடைக்க பெற்றவனாக இருந்தும் அங்கே சரியான கணக்கை அவர் முன் சொல்லியாக வேண்டும். Remember, there is a day of reckoning. நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு என்பதை பற்றி நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். നമുക്ക് ലഭിച്ച താലന്ത് എന്ന് പറയുന്ന ഒരുപക്ഷെ നമ്മുടെ സമയമായിരിക്കാം. நமக்கு கிடைக்கப்பெற்ற தாளந்து என்று சொல்வது ஒருவேளை நமக்கு கிடைக்கப்பெற்ற நேரமாக இருக்கலாம், പണമായിരിക്കാം, பணமாக இருக்கலாம், വിദ്യാഭ്യാസമായിരിക്കാം, கல்வியாக இருக்கலாம், കുടുംബ ബന്ധങ്ങളായിരിക്കാം, குடும்ப உறவுகளாக இருக்கலாம், സ്വാധീനമായിരിക്കാം, ഇൻഫ്ലുവൻസ് ആയിരിക്കാം, செல்வாக்காக இருக்கலாம், പ്രാർത്ഥിക്കാനുള്ള വരമായിരിക്കാം, ஜெபிக்கக்கூடிய வரமாக இருக்கலாம், മറ്റുള്ളവരെ സഹായിക്കാനുള്ള വരമായിരിക്കാം, பிறருக்கு உதவி புரியக்கூடிய வரமாக இருக்கலாம், രോഗികളായിട്ടുള്ളവരെ പോയി സന്ദർശിക്കാനുള്ള വരമായിരിക്കാം, வியாதியஸ்தராக இருக்கின்றவர்களை சென்று சந்திக்கும்படியான வரமாக இருக்கலாம், നമ്മുടെ ആരോഗ്യം ഒരു വരമായിരിക്കാം, நம்முடைய ஆரோக்கியம் ஒரு வரமாக இருக்கலாம், നമ്മുടെ വീടും മക്കളും ഒക്കെ നമുക്ക് ദൈവം നൽകിയ വരങ്ങളാണ്. நம்முடைய வீடும் நம்முடைய ஆஸ்தியும் பிள்ளைகளும் தேவன் தந்த வரமாக இருக்கின்றது. ദൈവം നമുക്ക് നൽകിയ ഈ വരം ഉപയോഗിച്ച് നാം എന്തു ചെയ്തു? தேவன் நமக்கென்றும் தந்திருக்கக்கூடிய இந்த வரத்தை பயன்படுத்தி நாம் என்ன செய்திருக்கின்றோம்? നമുക്ക് നമ്മോട് തന്നെ ചോദിക്കാം. நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். എന്റെ ആയുസ്സിന്റെ നല്ല പങ്ക് ഏറെക്കുറെ കഴിഞ്ഞു. என்னுடைய வாழ்க்கையினுடைய நல்ல காலங்கள் எல்லாம் ஏறக்குறை முடிவடைந்து விட்டது. ഈ നാളുകളിൽ കർത്താവ് എനിക്ക് തന്നതുകൊണ്ട് ഞാൻ എന്ത് ചെയ്തു? இந்த நாள் வரையுமா கர்த்தர் எனக்கு தந்தது நிமித்தமாய் நான் என்ன செய்தேன்? അതെല്ലാം കൂടെ കൂട്ടി വെക്കാനാണോ ഞാൻ ശ്രമിച്ചത്, അതോ അത് വ്യാപാരം ചെയ്യാൻ ഞാൻ തയ്യാറായോ? அல்லது எல்லாவற்றையும் கூட்டி வைக்கும்படியாக நான் செலவிட்டேனா, அல்லது எல்லாவற்றையும் நான் செலவிட நான் பயன்படுத்தும்படியாக நான் விரும்பினேனாம்? കൂട്ടരെ ഞാൻ ഓർപ്പിക്കട്ടെ, കണക്ക് ബോധിപ്പിക്കുന്ന ഒരു ദിവസം വരാൻ പോവുകയാണ്. பிரியமானவர்களே, கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் ஒன்று வருகிறது என்பதை பற்றி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். നമ്മുടെ ജീവിതത്തിലെ വലുതും ചെറുതുമായ എല്ലാ കാര്യങ്ങളും ദൈവഹിതപ്രകാരം തന്നെ ആയിരിക്കണം. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சிறிதோ பெரிதோ எந்த காரியமானாலும் அது தேவ சித்தத்தின் பிரகாரமாக அமைய வேண்டும். മർക്കോസ് 6:31 നാം വരികയാണ്. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திற்கு வருவோம். വരുന്നവരും പോകുന്നവരും വളരെ ആയിരുന്നതിനാൽ അവർക്ക് ഭക്ഷിപ്പാൻ പോലും സമയമില്ലായക കൊണ്ട് അവൻ അവരോട്, നിങ്ങൾ ഒരു ഏകാന്ത സ്ഥലത്ത് വേറിട്ട് വന്ന് അല്പം ആശ്വസിച്ചുകൊള്ളുവീൻ എന്ന് പറഞ്ഞു. அவர் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. ஆகவே சற்றே இளைப்பாறும்படி தனித்து ஓரிடத்தில் போவோம் வாருங்கள் என்றார். ഭയങ്കര തിരക്കായിരുന്നു അവിടെ. അതുകൊണ്ട് ശിഷ്യന്മാർക്ക് ആഹാരം കഴിക്കാൻ പോലുള്ള സമയം കിട്ടുന്നില്ല. அதிகமான அலுவலாக இருந்த காரணத்தினாலே சீஷர்களுக்கு அவர்கள் உணவருந்த கூட அவர்களுக்கு நேரம் இல்லாதிருந்தது. ഞാൻ അല്പനേരം മുമ്പേ പറഞ്ഞു, ഈ ജനക്കൂട്ടത്തിന്റെ ആവശ്യത്തിൽ യേശുക്രിസ്തു ബോധവാനായിരുന്നു. நான் முன்பதாக சொன்னேன் அல்லவா, இந்த ஜனக்கூட்டத்தினுடைய தேவை என்ன என்பதை பற்றி ஆண்டவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார் என்று சொன்னேன். അവരോട് കർത്താവ് കരുണ കാട്ടി എന്നുള്ളത് ശരിയാണ്. அவர்களோடு கூட கர்த்தர் கருணை காண்பிக்க போகிறார் என்பது சரிதான். എന്നാൽ ഈ ശിഷ്യന്മാരുടെ ആവശ്യങ്ങളും കർത്താവ് അതിനെക്കുറിച്ച് ബോധവാനായിരുന്നു. അവർ വിശന്നിരിക്കുകയാണെന്നുള്ള കാര്യം അവന് മനസ്സിലായി. ஆனால் அதே நேரத்திலே அவருடைய சீஷருடைய தேவைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து வைத்திருந்தார். அவர்களுக்கு எப்பொழுது பசிக்கிறது என்பதை பற்றியும் அறிந்திருக்கிறார். ദൈവദാസന്മാർക്കും ഒരു വിശ്രമം ആവശ്യമാണ്. தேவ ஊழியர்களுக்கும் ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகின்றது. അവരും അവരുടെ ബാറ്ററി ഒന്ന് ചാർജ് ചെയ്യേണ്ടത് ആവശ്യമാണ്. அவர்களும் அவருடைய பேட்டரி எல்லாம் கொஞ்சம் சார்ஜ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ഒരു സ്ഥലത്ത് നിന്ന് വേറൊരു സ്ഥലത്തേക്ക് ഇങ്ങനെ ഓടി നടന്ന് പ്രസംഗിക്കുക, പ്രവർത്തിക്കുക എന്നുള്ളതല്ല ദൈവം നമ്മെ കുറിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത്. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்காக சென்று ஓடி சென்று நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறதல்ல. ദൈവം നമ്മെ ഏൽപ്പിച്ച ഉത്തരവാദിത്തങ്ങൾ നാം ചെയ്യണം. தேவன் நமக்கென்று ஒப்புவித்திருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். അപ്പോൾ തന്നെ നിരന്തരം ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ദൈവത്തോടൊപ്പം ഇരുന്ന് ദൈവത്തിൽ നിന്നും പ്രാപിക്കുവാൻ നമുക്ക് കഴിയണം. ஆகவே தொடர்ச்சியாக தேவ சன்னிதானத்தை நாம் அமர்ந்திருந்து நேரத்தை செலவிட்டு தேவனிடமிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். നമ്മളൊക്കെ മൊബൈൽ ഫോൺ യൂസ് ചെയ്യുന്നവരാണെന്ന് എനിക്കറിയാം. நாம் எல்லாரும் நம்முடைய மொபைல் போனை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? എന്നാൽ നമുക്കറിയാമല്ലോ, അവസരം കിട്ടുമ്പോഴൊക്കെ നമ്മൾ ബാറ്ററി കുത്തിവെച്ച് അതിന്റെ ചാർജ് തിരികെ 100% ആക്കാൻ ശ്രമിക്കും. ஆனால் நமக்கு நேரம் கிடைக்க பெறும் பொழுது அதில் நாம் மறுபடியும் அதுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணும்படியாக அதில் மாற்றி வைத்து அதில் 100% மாற்றிக்கொள்கிறோம் அல்லவா? എന്നെ ശ്രദ്ധിക്കുന്ന ദൈവദാസന്മാരുടെ സുവിശേഷന്മാരോട് ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, ഇടയ്ക്കിടെ നാം നമ്മുടെ ബാറ്ററി ഒന്ന് ചാർജ് ചെയ്യണം ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന്. என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற செவி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் தேவ சுவிசேஷங்களை பற்றி நான் சொல்கின்றேன். அவ்வப்பொழுது நாம் தேவ சந்நிதியிலிருந்து நம்முடைய பேட்டரியை முழுவதுமாக 100% சார்ஜ் பண்ணிக்கொள்ள வேண்டும்.
ദൈവസന്നിധിയിൽ അല്പസമയം നാം പ്രാർത്ഥനയ്ക്ക് വേണ്ടി, ദിനംതോറും ദൈവവചന വായനയ്ക്ക് വേണ്ടി, ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കാൻ വേണ്ടി നാം വേർതിരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நாம் ஜெபிக்கும்படியாக, தேவ வசனத்தை தியானிக்கும்படியாக, தேவனிடமிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நேரத்தை செலவிட வேண்டும். 32-ാം വാക്യം, അങ്ങനെ അവർ പടകിൽ കയറി ഒരു ഏകാന്ത സ്ഥലത്ത് വേറിട്ട് പോയി. 32வது வசனம், அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். നേരത്തെ ഉറപ്പിച്ച പോലെ ഒരു ദുഃഖവാർത്തയും കേട്ടിട്ട് ക്ഷീണിച്ച് അല്പം ശാന്തത കിട്ടാൻ വേണ്ടി അവർ പോവുകയാണ്. முன்கூட்டி நான் சொன்னது போலவே அவர்கள் துக்கமான வார்த்தையை அவர் கேள்விப்பட்டு அவர்கள் சோர்வுற்று பின்பதாக தனித்திருக்கும்படியான ஒரு இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள். അവർ വളരെ ബലഹീനരാണ്. ഇപ്പോൾ മാനസികമായിട്ട് ബലഹീനരാണ്, ശാരീരികമായിട്ട് ബലഹീനരാണ്. ഇനി അല്പസമയം ശാന്തമായിട്ടിരിക്കണം, വിശ്രമിക്കണം. അത് അവർക്ക് വളരെ ആവശ്യമാണ്. அவர்கள் இப்பொழுது அதிகமாய் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். மனரீதியான பலவீனமும் சரீர பிரகாரமான பலவீனமும் இருந்தும் சேர்த்து அவர்களை பலவீனப்படுத்தி இருக்கின்றதாகவே தனித்து ஒரு இடத்திற்கு சென்று சற்றே இளைப்பாற வேண்டும் என்று விரும்பினார்கள். എന്നാൽ എന്താ സംഭവിച്ചത്? ஆனால் என்ன நடைபெற்றது? 33-ാം വാക്യം, 33வது வசனம், അവർ പോകുന്നത് പലരും കണ്ടറിഞ്ഞ് എല്ലാ പട്ടണങ്ങളിൽ നിന്നും കാൽനടയായി അവിടെ ഓടി അവർക്ക് മുമ്പേ എത്തി. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். അവരെവിടേക്ക് പോയോ അവിടെ അവര് ആ പടകിലൂടെ ഗലീലക്കടലിലൂടെ യാത്ര ചെയ്ത് എത്തുന്നതിന് മുമ്പ് ആൾക്കൂട്ടം എന്ത് ചെയ്തു? അവര് കരയിലൂടെ യാത്ര ചെയ്ത് അവിടെ എത്തിക്കഴിഞ്ഞു. அவர் எங்கே செல்கிறாரோ அவர் படவில் அந்த இடத்திற்கு சென்றடைவதற்கு முன்பதாகவே அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் கால்நடையாய் ஓடி அந்த இடத்திற்கு முன்கூட்டியே வந்து சேர்ந்து விட்டார்கள். തങ്ങൾ എങ്ങോട്ടാണ് പോകുന്നതെന്ന് ഒരുപക്ഷെ യേശു ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞത് ജനക്കൂട്ടത്തിൽ ആരെങ്കിലും ഒക്കെ കേട്ട് കാണും. ஒருவேளை தான் எங்கே செல்கிறோம் என்பதை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீஷரிடம் சொன்னதை ஜனக்கூட்டத்தில் யாரோ ஒருவர் நிச்சயம் கேள்விப்பட்டிருக்க கூடும். അല്ലെങ്കിൽ ആ പടക് പോകുന്ന ദിശ നോക്കിയപ്പോൾ ഇത് എങ്ങോട്ടാണ് ഇവർ പോകുന്നതെന്ന് അവർക്ക് ഏറെക്കുറെ മനസ്സിലായി കാണും. அல்லது அந்த படகு செல்லக்கூடிய திசையை நோக்கி அவர்கள் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய இந்த படகு எங்கே சென்றடைய போகிறது என்பதை பற்றி இவர்கள் புரிந்திருக்க கூடும். എന്തായാലും അവര് കരയിലൂടെ ഓടി യേശു ശിഷ്യന്മാർ എത്തുന്നതിന് മുമ്പ് ആ സ്ഥലത്ത് എത്തിക്കഴിഞ്ഞു. எப்படியாயினும் அவர்கள் கரை வழியாக அவர்கள் ஓடி சென்று ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்திற்கு சென்றடைவதற்கு முன்பதாகவே இவர்கள் சென்றடைந்து விட்டார்கள். ഇത്തരം ഒരു സാഹചര്യം നമുക്കുണ്ടായാൽ അപ്പോൾ നമ്മുടെ മാനസികാവസ്ഥ എന്തായിരിക്കും? இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? കുറെ ദിവസമായി ഉറങ്ങിയിട്ട് ക്ഷീണിച്ചിരിക്കുകയാണ്. அநேக நாட்களாக நாம் தூங்கவில்லை, நாம் அதிக பலவீனப்பட்டு காணப்படுகின்றோம். നമ്മുടെ വളരെ പ്രിയപ്പെട്ട ഒരാൾ മരിച്ചു. ഒരു മരണമല്ല, ഒരു കൊല്ലപ്പെട്ടിരിക്കുകയാണ്. நமக்கு அதிகமாக அன்பாக இருக்கக்கூடிய ஒருவர் மரித்திருக்கின்றார். அது மரணம் மட்டுமல்ல, அது கொலை மரணமாக இருக்கின்றது. ആഹാരം പോലും കഴിച്ചിട്ട് കുറെ ദിവസങ്ങളായി. ആ അവസ്ഥയാണ്. உணவருந்தியும் கூட பல நாட்களாகிவிட்ட சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. അല്പം വിശ്രമം എനിക്ക് വേണമെന്ന്, ഉറങ്ങിയേ പറ്റൂ എന്നും വേണം നമ്മൾ അവിടെ ചെല്ലുമ്പോൾ ആ വീട് നിറയെ ആൾക്കാരിരിക്കുകയാണെങ്കിൽ നമ്മുടെ ചിന്താഗതി എന്തായിരിക്കും? எப்படியாவது கொஞ்சமாவது தூங்கியாக வேண்டும், உறங்கியாக வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நாம் வீட்டிற்கு சென்று பார்க்கும் பொழுது ஏறக்குறைய எல்லா ஜனங்களும் அங்கே கூடியிருந்தால் எப்படி இருக்கும்? ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കി, എന്തായിരിക്കും അവസ്ഥ, നമ്മുടെ മനസ്സിലെ അവസ്ഥ? நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். എന്തായിരിക്കും നമ്മൾ പറയുക? நாம் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருப்போம்? ശല്യം എല്ലാം കൂടെ വന്നിരിക്കുന്നു അല്ലെ, അങ്ങനെയല്ലേ നാം പറയുക? ஐயோ என்ன பண்றது, என்ன பண்ண தொலைறது, இப்படி வந்துட்டாங்களே என்று சொல்வோம் அல்லவா? നിങ്ങളെയൊക്കെ ആരൊന്ന് അടിച്ചോടിച്ച് വിട്ടിരുന്നെങ്കിൽ എന്ന് നമ്മൾ ചിന്തിക്കും അല്ലെ. இவர்களை எப்படியாவது இவர்கள் அடித்து துரத்தி விட்டிருந்தால் பரவாயில்லையே என்று சொல்லி நினைத்திருப்போம். എന്നാൽ 34-ാം വാക്യം നോക്കുക. ஆனால் 34வது வசனத்தை பாருங்கள். അവൻ പടകിൽ നിന്ന് ഇറങ്ങിയാറെ വലിയ പുരുഷാരത്തെ കണ്ടു. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு അവർ ഇടയനില്ലാത്ത ആടുകളെ പോലെ ആകൊണ്ട് അവരിൽ മനസ്സലിഞ്ഞ് പലതും ഉപദേശിച്ചു തുടങ്ങി. அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்களின் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ആ നല്ല ഇടയന്റെ മനസ്സ് ഈ അലഞ്ഞു തിരിഞ്ഞ് നടക്കുന്ന ആടുകളെ കണ്ട് അലിഞ്ഞു എന്നാണ് പറയുന്നത്. அலைந்து துரியக்கூடிய இந்த ஆடுகளாக இருக்கின்ற இந்த திரள் கூட்டமாக இருக்கின்ற ஜனங்களை பார்த்த பொழுது ஆண்டவருடைய இருதயம் உருகியது என்பதை தான் வாசிக்கின்றோம். நல்ல இடையன் ஆடுகளுக்கு வேண்டி ജീവനെ കൊടുക്കുന്നവനാണ്. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ആടുകൾക്ക് ഒരിക്കലും സ്വന്തം ശ്രമത്തിൽ ശരിയായ വഴി കണ്ടുപിടിക്കാൻ കഴിയുന്നവരല്ല ആടുകൾ. ஆடுகள் ஒருபோதும் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே நல்லதொரு பாதையை தெரிந்து கொள்ள முடியாது. ആടുകൾക്ക് ഒരിക്കലും സ്വയം പച്ചയായ പുൽപ്പുറത്ത് ചെല്ലാൻ കഴിയുകയില്ല. ஆடுகள் சுயமாக நல்ல பசும் புல் வெளியை நோக்கி செல்ல தெரியாது. തങ്ങളെ ആക്രമിക്കാൻ വരുന്ന ശത്രുക്കളെ ഒരിക്കലും ആടുകൾ കണ്ടെത്താറില്ല. അവര് അവസാന നിമിഷമായിരിക്കും അത് അറിയുന്നത് തന്നെ.
தன்னை பிடிக்க வரக்கூடிய சத்துருக்கள் யார் என்பதை பற்றி அது இறுதி நேரம் தான் தெரியுமே ஒழிய மற்ற நேரம் அதற்கு அந்த ஆடுகளுக்கு தெரியாது. അതുകൊണ്ട് ഈ ആടുകൾ എന്ന് പറയുന്ന ജീവികൾ എപ്പോഴും ഡേഞ്ചർ സോണിലാണ്. ஆகவே இந்த ஆடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினங்கள் எப்பொழுதுமே அபாயகரமான சூழலிலே காணப்படுகிறார்கள். ഈ ജനത്തെ കണ്ടപ്പോൾ യേശുവിനും അങ്ങനെയാണ് അത് തന്നെയാണ് തോന്നിയത്. இந்த ஜனங்களை ஆண்டவர் பார்த்த பொழுது அதே நிலைமைதான் ஆண்டவருடைய மனதிலும் ஏற்பட்டது. സ്വയമായിട്ട് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയാത്തവരാണ്. சுயமாக ஒன்றும் செய்ய இயலாது இருக்கக்கூடிய ஜனங்கள். ഏത് നിമിഷവും ശത്രുവായ സാത്താന്റെ കണിയിൽ വീഴാൻ സാധ്യതയുണ്ട്. எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் சத்ருவாகிய சாத்தானுடைய கண்ணியிலே விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். അങ്ങനെയുള്ള ആൾക്കാരെ കണ്ടപ്പോൾ യേശുവിന്റെ മനസ്സ് അലിഞ്ഞു. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் பார்த்த பொழுது ஆண்டவருடைய എന്താ പറഞ്ഞത്? കർത്താവ് എന്താ അവരോട് പറഞ്ഞത്? கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? അവരിൽ മനസ്സലിഞ്ഞ് പലതും ഉപദേശിച്ചു തുടങ്ങി. அவர்கள் மேல் மனதுருகி பல காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். പല കാര്യങ്ങളാണ് അവരോട് പറഞ്ഞത്. பல காரியங்களை அவர்களிடத்திலே சொன்னார். ഒരു സിനഗോഗിൽ പ്രസംഗിക്കുമ്പോൾ ഒരു തീം എടുത്ത് ഏതെങ്കിലും ഒരു വിഷയത്തെ കുറിച്ച് മാത്രം പ്രസംഗിക്കുന്ന ഒരു പ്രസംഗമായിരുന്നില്ല. ஒரு ஜபாலயத்திலே பிரசங்கிக்கும் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்து பிரசங்கிக்கின்றதை போல் அல்ல இங்கே பிரசங்கம் செய்கிறது. പലതരം കേൾവിക്കാർ അവിടെ ഉണ്ട്. അവരുടെ ആവശ്യം എന്താണെന്ന് അറിഞ്ഞ് പല കാര്യങ്ങൾ അവരോട് പറഞ്ഞു തുടങ്ങി. இங்கே பல வகைப்பட்ட நபர்கள் தன்னுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் தேவை என்ன என்பதை பற்றி அறிந்தவராக அவர் பேசுகின்றார். ஓகே, ഈ സ്ഥലത്തേക്ക് നമ്മൾ വരികയാണ്. ഈ സംഭവം നടന്ന സ്ഥലത്തേക്ക് വരികയാണ്. இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சற்று வருவோம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായത്തിന്റെ 3-ാം വാക്യം. யோவான் சுவிசேஷம் 6-ாம் அதிகாரம் 3வது வசனம். യേശു മലയിൽ കയറി ശിഷ്യന്മാരോട് കൂടെ അവിടെ ഇരുന്നു. இயேசு மலையின் மேல் ஏறி சீஷரோட அமர்ந்திருக்கிறார். മലയാണ്, ஒரு மலையாக இருக்கின்றது. ഇന്ന് ആ സ്ഥലത്തിന്റെ പേര് തബ്ഗ എന്നാണ്. இன்றைக்கு அந்த இடத்தினுடைய பெயர் தக்கா என்பதாகும். ഞാൻ ഏകദേശം 30 തവണ ആ സ്ഥലത്ത് പോയിട്ടുണ്ട്. நான் ஏறக்குறைய 30 முறை அந்த இடத்திற்கு சென்று வந்திருக்கிறேன். ഈ സ്ഥലത്ത് നമ്മൾ അങ്ങോട്ട് ചെന്ന് കയറുമ്പോൾ ഇപ്പോൾ വലിയൊരു തിരികല്ല് കാണാം. இப்பொழுது நாம் அங்கே அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு திரிகள் அங்கே இருக்கின்றது. നമുക്ക് അനക്കാൻ പോലും സാധിക്കില്ല, അത്ര വലിയ ഒരു തിരികല്ലാണ്. நாம் நம்மால் நகர்த்தக்கூட முடியாது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் அங்கே இருக்கின்றது. മുന്നോട്ട് നോക്കുമ്പോൾ അവിടെ ഗലീല കടല് കാണാൻ കഴിയും. நாம் முன்னோக்கி பார்க்கும் பொழுது அங்கே கலிலேய கடல் இருக்கின்றது. ഇത് കണ്ടപ്പോൾ കർത്താവ് പറഞ്ഞൊരു വാചകം എന്റെ ഓർമ്മയിൽ വന്നു. இதை சொன்ன பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகின்றது. നിസാര എന്ന് വിളിക്കുന്നത് എന്ത് ചെയ്യണം? ഈ തിരികല്ല് കഴുത്തി കെട്ടി കടലിൽ ചാടണം എന്നാ പറഞ്ഞത് അല്ലേ? இங்கே இடரல் உண்டாக்கக்கூடியவனுடைய கழுத்திலே ஏந்திர கல்லை கட்டி கடலிலே வீச வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? ഞാനത് സാന്ദർഭികമായിട്ട് ഓർപ്പിച്ചു എന്നുള്ളൂ. നമുക്ക് തിരികെ വരാം. 35-ാം വാക്യം. പിന്നെ നേരം നന്നേ വൈകിട്ട്, അപ്പോൾ സന്ധ്യയായി, രാത്രിയായി സമയം. இங்கே 35வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வெகு நேரம் சென்ற பின்பு. അപ്പൊ ശിഷ്യന്മാര് 36-ാം വാക്യത്തില് കർത്താവിനോട് റിക്വസ്റ്റ് പറയുകയാണ്. 36வது வசனத்திலே ஆண்டவரிடத்திலே வந்து சீஷர்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ഇത് നിർജ്ജന പ്രദേശമല്ലോ, നേരവും നന്നേ വൈകി, അതുകൊണ്ട് നമ്മൾ ഇവരെ ആഹാരം കഴിക്കാൻ അങ്ങ് പറഞ്ഞു വിട് എന്ന് ശിഷ്യന്മാർ പറയുക. இது ஒரு கிராமமாக இருக்கின்றபடினாலே சுற்றி எங்கும் வனாந்தரமான இடமாக இருக்கின்றதுனாலே அங்கே ஜனங்கள் சாப்பிடுவதற்கு அவர்களை அனுப்பிவிடும் என்றார்கள். അവരെ ആഹാരം കഴിക്കാൻ പറഞ്ഞു വിട് എന്ന മാന്യമായ ഭാഷയൊക്കെയാണ് പറയുന്നതെങ്കിലും ഈ വാദം ഒഴിയട്ട് എന്നുള്ള ചിന്തയാണ് ശിഷ്യന്മാർക്കുള്ളത്. அவர்களை சாப்பிடுவதற்கு அவர்கள் அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது ஒரு கணத்திற்குரிய வார்த்தையாக இருந்தாலும் எப்படியாவது அவர்களை அனுப்பிவிடுமே என்று சொல்கின்றதை போல் அமைந்திருக்கின்றது. എങ്ങനെയും ഈ ശിഷ്യന്മാരുടെ ആഗ്രഹം എങ്ങനെയും ഈ ജനത്തെ അങ്ങ് പറഞ്ഞു വിടണം എന്നുള്ളതാണ്. எப்படியாவது இந்த ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் சீஷருடைய விருப்பமாக இருந்தது. അല്പനേരം മുമ്പ് നമ്മൾ ചിന്തിച്ചു, യേശുവിന്റെ ചിന്താഗതി എന്തായിരുന്നു? சற்று நேரம் முன்பதாக நாம் சிந்தித்தோம், ஆண்டவருடைய மனநிலைமை என்னவாக இருந்தது? അവന്റെ മനസ്സ് അലിഞ്ഞു എന്നാണ് നമ്മൾ വായിച്ചത് അല്ലെ? அவருடைய மனது உருகியது என்றுதான் நாம் வாசிக்கின்றோம். എന്നാൽ ശിഷ്യന്മാർക്ക് അവരുടെ മനസ്സ് മുറുകിയതേ ഉള്ളൂ. അവരെ എങ്ങനെയും ശിഷ്യന്മാർ ഈ ജനത്തെ പറഞ്ഞു വിടാനാണ് ശ്രമിക്കുന്നത്. ஆனால் சீஷருடைய இருதயமோ இறுகி காணப்படுகின்றது. எப்படியாவது ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றுதான் விரும்பி இருந்தார்கள். അവർ പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു ഉത്തരവാണ് 37-ാം വാക്യത്തിൽ കർത്താവ് അവരോട് പറയുന്നത്. அவர்கள் எதிர்பாராத ஒரு பதிலைத்தான் 37வது வசனத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். എന്താ അവിടെ നാം വായിക്കുന്നത്? അവൻ അവരോട് നിങ്ങൾ അവർക്ക് ഭക്ഷിപ്പാൻ കൊടുപ്പീൻ, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ഇവരുടെ മനസ്സിലെ ആ ചിന്താഗതി കർത്താവ് മനസ്സിലാക്കി. இவருடைய மனநிலைமை பற்றி ஆண்டவர் நன்றாய் புரிந்து வைத்திருந்தார். കർത്താവ് പറയാതെ പറയുകയാണ്, വേണ്ട വേണ്ട, നിങ്ങളുടെ മനസ്സിലെ വിളച്ചിലൊന്നും വേണ്ട, അങ്ങനെ അവരെ പറഞ്ഞു വിടാനൊന്നും ശ്രമിക്കേണ്ട, നിങ്ങൾ അവർക്ക് ആഹാരം കൊടുക്ക് എന്ന് കർത്താവ് പറയുക.
அப்பொழுது உங்க மனசுல நீங்க ஒண்ணு அப்படி நினைக்க வேண்டாம், நீங்கள் அப்படி அவர்களை அனுப்பிவிடவும் வேண்டாம், மாறாக நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ഇവിടെ നാം പഠിക്കേണ്ട അഞ്ചാമത്തെ പാഠം നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. இங்க நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 5வது பாடத்தை பார்க்க முடிகிறது. പ്രിയപ്പെട്ടവരെ, കർത്താവ് നമ്മുടെ ചിന്തകളെ പോലും ഗ്രഹിക്കുന്നവനാണ്. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய சிந்தனைகளை கூட அறிந்தவராக இருக்கின்றார். അവൻ നമ്മുടെ അന്തരേന്ദ്രിയങ്ങളെ അറിയുന്നവനാണ്. அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறியக்கூடியவராக இருக்கின்றார். അതിനുശേഷം ഇവരെന്താ ചെയ്തത്? அதன் பின்பதாக அவர்கள் செய்தது என்ன? യോഹന്നാന്റെ സുവിശേഷം 6-ാം അധ്യായം 7-ാം വാക്യത്തിൽ നാം കാണുന്നുണ്ട്. யோவான் சுவிசேஷம் 6-ாம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். ഫിലിപ്പോസ് അവനോട് ഓരോരുത്തരും അല്പം ലഭിക്കേണ്ടതിന് 200 പണത്തിന് അപ്പം മതിയാകയില്ല എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. 200 ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். നിങ്ങൾ അവർക്ക് ആഹാരം കൊടുക്കാൻ പറഞ്ഞപ്പോ ഫിലിപ്പോസ് എന്ത് ചെയ്തു? പെട്ടെന്ന് പോക്കറ്റിൽ നിന്ന് കാൽക്കുലേറ്റർ എടുത്തു. இவர் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது பிலிப் உடனே தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கால்குலேட்டர் எடுத்துட்டாரு. എന്നിട്ട് ഇങ്ങനെ കാൽക്കുലേറ്റ് ചെയ്യാം. பின்பு கணக்கிட்டு பார்க்கிறார். 5000-ലധികം പുരുഷന്മാർ തന്നെ ഉണ്ട്, പിന്നെ സ്ത്രീകളുണ്ട്, കുട്ടികളുണ്ട്. ഇവർക്ക് കൊടുക്കാൻ അല്പമൊക്കെ വീതം കിട്ടിയാൽ തന്നെ എത്ര രൂപയുടെ വേണ്ടി വരും? അതാണ് കാൽക്കുലേഷൻ. 5000க்கும் மேற்பட்ட புருஷர் இருக்கிறார்கள், பின்பு ஸ்திரீகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் குறைந்தபட்சம் ஏதாவது உணவை கொடுத்தால் எவ்வளவு செலவாகும் என்று சொல்லி அவர் கணக்கு பார்க்கிறார். എന്നിട്ട് താനൊരു കാൽക്കുലേഷൻ കൊണ്ടുവന്നു. എത്രയാ? 200 പണം. பின்பு அவர் ஒரு கால்குலேஷன் கணக்கை கொண்டு வருகிறார். 200 பணம் என்று சொல்கிறார். 6 മാസത്തെ അവരുടെ അന്നത്തെ കാലത്തെ 6 മാസത്തെ ശമ്പളമാണ്. அந்த நாட்களினுடைய 6 மாதத்தினுடைய ஊதியம் தான் 200 பணம் என்பது. അതൊന്നും അവരുടെ കയ്യിൽ ഇല്ല എന്നുള്ള വേറൊരു കാര്യം. அது அவருடைய கரத்துல இல்ல, அது வேற ஒரு விஷயம். ഞാൻ പറയാൻ വന്നതിന്റെ ഉദ്ദേശം, நான் சொல்ல வந்ததனுடைய விஷயம் என்னவென்றால், കേട്ട മാതി കേൾക്കാതെ ഭയങ്കര പ്ലാനിങ് ആണ്, കാൽക്കുലേഷൻ ആണ് ശിഷ്യന്മാർ. அதனை கேட்ட உடன் தாமே சீஷர்கள் அதிகமாய் கணக்கிட்டு பார்த்து திட்டம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ഒന്ന് ഓർത്ത് നോക്കിയേ, കർത്താവിന് അറിയാം ഏതാനും മിനിറ്റുകൾ കഴിഞ്ഞ് താൻ എന്താ ചെയ്യാൻ പോകുന്നതെന്നുള്ളത്, ഇല്ലേ? சில நிமிஷங்கள் கழிந்து தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? அது சரிதான். എന്നാൽ ഇപ്പുറത്ത് ഫിലിപ്പോസ് കാൽക്കുലേറ്റർ എടുത്ത് കൂട്ടുന്നു, അല്ലെങ്കിൽ കടലാസിൽ എഴുതി കൂട്ടുന്നു. ഇതൊക്കെ കാണുമ്പോ കർത്താവ് വാസ്തവത്തിൽ ചിരിച്ചു കാണത്തില്ലേ? ஆனால் பிலிப்பு உடனடி எடுத்து கால்குலேட்டர் எடுத்து கணக்கு பார்க்கிறாரு, பேப்பர் எழுதி ஒருவேளை கணக்கு பார்க்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் அதை பார்த்து நகைக்கக்கூடியவராக இருந்திருப்பார் அல்லவா? ഇവൻ എന്തൊരു മണ്ടൻ എന്നുള്ള ചിന്ത കർത്താവിന്റെ മനസ്സിൽ വന്നു കാണും. இவன் எப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறானே என்று சொல்லக்கூடிய சிந்தனை ஏற்பட்டது. എല്ലാം ചെയ്യാൻ കഴിവുള്ള കർത്താവ് കൂടെ ഉള്ളപ്പോൾ എന്റെ അടുത്ത് അവൻ പറഞ്ഞാൽ പോരെ? അവൻ അവന്റേതായിട്ടുള്ള പദ്ധതി ഉണ്ടാക്കാൻ ശ്രമിക്കുകയാണ്. அனைத்தும் செய்வதற்கு போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் அருகில் இருக்கின்ற நேரத்தில் அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு சிந்தனை அற்றவனாக இருக்கிறான். നമ്മളിപ്പോ ഫിലിപ്പോസിനെ കളിയാക്കുക. സത്യത്തിൽ നമ്മളൊക്കെ ഇതിനേക്കാൾ വലിയ പണ്ടന്മാരല്ലേ? நாம் பிலிப்புவை பார்த்து இப்பொழுது நாம் சிரிக்கின்றோம், ஆனால் உண்மையிலே பிலிப்புவை காட்டிலும் நாம் மிகப்பெரிய பைத்தியக்காரர்களாக இருக்கின்றோம். നമ്മുടെ ജീവിതത്തെ കുറിച്ച് എന്തൊക്കെ പദ്ധതിയാണ് നാം പ്ലാൻ ചെയ്യുന്നത്? நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்னவெல்லாம் வகைப்பட்ட திட்டங்களை வகுக்கின்றோம். യാക്കോബിൻ ലേഖനം 3-ാം അധ്യായത്തിന്റെ 13-ാം വാക്യത്തിൽ എന്താ നാം കാണുന്നത്? யாக்கோபு நிருபம் 3-ாம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? 4-ാം അധ്യായത്തിന്റെ 13-ാം വാക്യം. 4:13. ഇന്നോ നാളെയോ ഞങ്ങൾ ഇന്ന പട്ടണത്തിൽ പോയി അവിടെ ഒരാണ്ട് കഴിച്ച് വ്യാപാരം ചെയ്ത് ലാഭം ഉണ്ടാക്കും എന്ന് പറയുന്നവരെ കേൾപ്പിൻ. நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். ഭയങ്കര പ്ലാനിങ് ആണ്. ഫ്യൂച്ചറിനെ കുറിച്ചുള്ള പ്ലാനിങ്ങും ഡിസ്കഷനും ഒക്കെ വർക്ക്ഔട്ട് ചെയ്യാണ്. எதிர்காலத்தை பற்றியுள்ள திட்டங்களை தீட்டி அதனை வகுத்து அதை முழுவதுமாக எழுதி வைக்கிறார்கள். യാക്കോബ് പറയാ, കേൾപ്പിൻ, നാളത്തെ നിങ്ങൾ അറിയുന്നില്ലല്ലോ. யாக்கோபு சொல்கிறார், கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. നിങ്ങളുടെ ജീവൻ എങ്ങനെയുള്ളത്? അല്പനേരത്തെ കാണുന്നതും പിന്നെ മറഞ്ഞു പോകുന്നതുമായ ആവിയല്ലോ. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. കർത്താവിന് ഇഷ്ടമുണ്ടെങ്കിൽ എന്നല്ലോ പറയേണ്ടത്. அங்கே கர்த்தருக்கு சித்தமானால் என்றல்லவா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். അതാണ് നമ്മൾ പറയേണ്ടത്. ദൈവഹിതമാണെങ്കിൽ അതാണ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നിറവേണ്ടത്. ദൈവഹിതമാണ് നമ്മുടെ ഹിതത്തെക്കാൾ എത്രയോ വലിയ ശ്രേഷ്ഠമായ പദ്ധതി. ஆண்டவருக்கு சித்தமானால் என்பதைத்தான் நாம் சொல்லியாக வேண்டும். தேவனுடைய சித்தம் என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நம்முடைய சித்தத்தை காட்டிலும் மிக மேன்மையான ஒரு சித்தமாக இருக்கின்றது. 6:38 നമുക്ക് വരിക. മർക്കോസ് 6:38. மீண்டுமாக மார்க்கு 6:38 வருவோம். അവനവരോട് നിങ്ങൾക്ക് എത്ര അപ്പമുണ്ട് ചെന്ന് നോക്കുവിൻ എന്ന് പറഞ്ഞു. അവർ നോക്കിയിട്ട് 5 2 മീനുമുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு?
போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். ആ വാക്ക് ശ്രദ്ധിക്കണം. നിങ്ങളുടെ പക്കൽ എന്തുണ്ട് എന്നാ ചോദിച്ചത്. அதனை சொல்லப்படுகின்ற வார்த்தையை கவனிங்கள். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்கிறார். അപ്പൊ അവരുടെ പക്കൽ എന്തുണ്ടെന്നുള്ള കാര്യമാണ് റിപ്പോർട്ട് ചെയ്യുന്നത്, പറയുന്നത് അല്ലെ. அப்பொழுது அவர்களிடத்தில் என்ன உண்டு என்பதை பற்றியுள்ள அறிக்கையை தான் இங்கே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா. യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ മാത്രമേ അവിടെ അന്ത്രയോസ് ഈ ബാലനെ ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്യുന്നുള്ളൂ. இங்க யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுதுதான் அந்திரேயா இந்த சிறு பாலகனை அறிமுகம் செய்கிறதை பார்க்கிறோம். ഈ ബാലൻ അവൻ 5 അപ്പം 5000 പേരെ പോഷിപ്പിക്കാൻ വേണ്ടി കൊടുത്തു എന്നൊക്കെ പറയുമ്പോൾ നമ്മുടെ മനസ്സിൽ ആ കഥയെ കുറിച്ച് വരുന്ന ഇംപ്രഷൻ എന്താ? இந்த சிறு பையன் அந்த 5000 பேரை போஷிக்கும்படியாக தன் கரத்திலிருந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனதில் வரக்கூடிய சிந்தனை என்னவாக இருக்கின்றது? അവന്റെ അമ്മ വീട്ടിൽ നിന്ന് പോകുന്നപ്പോ ആ ബാലന് കഴിക്കാൻ കൊടുത്ത 5 അപ്പവും 2 മീനുമുള്ള ഒരു പൊതി, അത് യേശു ശിഷ്യന്മാരും കൂടെയുള്ള ചർച്ച കേട്ടപ്പോ അവന് സഹാനുഭൂതി തോന്നി, അവരുടെ കൈ കൊണ്ട് കൊടുത്തു. അങ്ങനെയല്ല നമ്മുടെ മനസ്സിലുള്ള ചിന്ത. அந்த சிறுவன் அவனுடைய வேட்டி விட்டு புறப்படும் நேரத்திலே அவனுடைய அம்மா சரி வழிப்பிரயாணத்திற்கு நீ இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது, பின்பதாக இந்த கூட்டத்திலே ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் இதனை பேசிக் கொள்கின்ற விஷயத்தை கேள்விப்படும் பொழுது அந்த சிறுவன் முன் சென்று அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்திருப்பான் என்றுதான் நினைக்கிறோம் அல்லவா. അല്ലെങ്കിൽ ആ ബാലൻ ആ മൂലയ്ക്ക് എവിടെയെങ്കിലും ഇരുന്ന് കഴിക്കാൻ തുടങ്ങുമ്പോ അന്ത്രയോസ് കണ്ടിട്ട് അവനോട് ആ പുതിയ അവന്റെ ഇത് വാങ്ങിയിട്ട് അല്ലെങ്കിൽ അവന്റെ അനുമതിയോടുകൂടി അത് വാങ്ങിക്കൊണ്ട് യേശുവിനെ കൊടുത്തു. അങ്ങനെയൊക്കെ ആയിരിക്കും നാം ചിന്തിക്കുക. அல்லது ஒருவேளை அந்த சிறுவன் ஓரமாக நின்று இந்த அப்பங்களையும் மீன்களையும் அவன் சாப்பிட துவங்கும் பொழுது அந்த பொட்டலத்தை ஒருவேளை பிடுங்கியோ அல்லது அவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டோ வந்து ஆண்டவரிடத்தில் கொடுத்திருப்பான் என்றுதான் நாம் நினைக்கிறோம் அல்லவா. ഇതൊന്നുമല്ല യാഥാർത്ഥ്യം. ஆனால் உண்மை என்று சொல்வது இதுவெல்லாம் அல்ல. ഒരു ബാലന് 5 യവത്തപ്പം മുഴുവനായി തിന്നാൻ കഴിയുകയില്ല. ஒரு சிறு பையனுக்கு 5 வாட்கோதுமை அப்பங்களை முழுவதுமாக சாப்பிட இயலாது. യവത്തപ്പം എന്ന് പറയുന്നത് വലിയ അപ്പമാണ്. வாட்கோதுமை அப்பம் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய அப்பமாக இருக்கின்றது. ഞാൻ ஒரு உதாரணம் പറയാം. 2 നാഴി അരിയുടെ ചോറ് നമ്മൾ ആരെങ്കിലും കഴിക്കുമോ? நான் ஒரு எடுத்துக்காட்டாய் நான் சொல்கின்றேன். 2 நாழி 2 നാഴി, ഒരു 10 പേർ കഴിക്കാൻ 2 നാഴി മതിയെന്നാണ് എന്റെ വിചാരം. ஒரு 10 பேர் உணவருந்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அரிசி, അത്രയും വലിയൊരു പൊതി നമ്മുടെ അമ്മ നമ്മുടെ സ്കൂളിൽ പോകുമ്പോൾ നമ്മുടെ കയ്യിൽ പൊതിഞ്ഞു തന്നു വിടുവോ അത് കഴിക്കാൻ വേണ്ടി? மிகப்பெரியதாக இருக்கின்ற பொட்டலத்தை நாம் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் நம்முடைய தாய்மார்கள் அங்கே கொடுத்து அனுப்புவார்களாம். ഇപ്പൊ ഒരു മീൻ എന്നൊക്കെ അവിടെ പറയുമ്പോ നമ്മുടെ മനസ്സിലുള്ള ചെറിയ മത്തി പോലുള്ള ചെറിയ മീനായിരിക്കും. நம்முடைய இங்க மீன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாஷையில் ஒருவேளை சிறிய மத்தி மீனாக இருக்கலாம் என்றுதான் நாம் நினைக்கிறோம். പക്ഷെ ഞാൻ അവിടുത്തെ മീൻ കഴിച്ചിട്ടുണ്ട്. ഒരു ഏകദേശം ഇത്രയും വലിപ്പമുള്ള മീനാണ്, തിലോപ്പിയ എന്നൊക്കെ പറയുന്ന മീന്. അത് ഒരു മീൻ നമ്മൾ വേറെ ഒന്നും കഴിച്ചില്ലെങ്കിലും ഒരു മീൻ മുഴുവൻ നമുക്ക് കഴിച്ചു തീർക്കാൻ സാധിക്കില്ല. ഒരു മീനിന്റെ വില പുഴുങ്ങി തരുന്നതിന് $18. ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த மீன் என்று சொல்வது கிலோப்பி என்று சொல்லப்படுகின்ற வகைப்பட்ட மீனாக இருக்கின்றது. அது ஒரு ஆள் முழுவதுமாக வேறு எதையுமே சாப்பிடாவிட்டாலும் சரி, இந்த ஒரு மீன் இவ்வளவு பெரிதாக இருக்கின்ற மீனை சாப்பிட்டால் வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்காக இருக்கின்றது. அந்த ஒரு மீனின் விலை $18 விலையாகும். അപ്പൊ 7 8 ഇപ്പോഴത്തെ വിലയാണ് $18 ഞാൻ പറഞ്ഞത്. അപ്പൊ 7 8 നേരം ആഹാരം കഴിച്ചാലും തീരാത്ത അത്രയും വലിയ 5 അപ്പവും 2 വലിയ മീനും കൂടെ ഈ പയ്യന്റെ കയ്യിൽ എന്തിനാ അമ്മ കൊടുത്തു വിട്ടത്? அப்பொழுது 5 வாட்கோதுமை அப்பங்களையும் அதே போல 2 பெரிய மீன்களையும் ஏன் இந்த தாய் இந்த சிறு பையனிடத்திலே கொடுத்து அனுப்பினார்? അതിനൊരു കാരണമുണ്ട്. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 8-ാം അധ്യായം നമുക്ക് എടുക്കാം. லூக்கா சுவிசேஷம் 8-ாம் அதிகாரம் 2-3 വാക്യങ്ങൾ. 2-3 വചനങ്ങൾ. അവനോടുകൂടെ 12 അവൻ ദുരാത്മാക്കളെയും വ്യാധികളെയും നീക്കി സൗഖ്യം വരുത്തിയ ചില സ്ത്രീകളും 7 ഭൂതങ്ങൾ വിട്ടുപോയ മഗ്ദലക്കാരത്തി മറിയയും ഹെരോദാവിന്റെ കാര്യവിചാരകനായ കൂസയുടെ ഭാര്യ യോഹന്നെയും ശൂശനെയും ഇനിയുള്ളത് ശ്രദ്ധിക്കുക, തങ്ങളുടെ വസ്തുവക കൊണ്ട് അവർക്ക് ശുശ്രൂഷ ചെയ്തു പോകുന്ന മറ്റു പല സ്ത്രീകളും ഉണ്ടായിരുന്നു. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் அதன் பின்பு சொல்லப்படுகிறவரை கவனியுங்கள், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். അപ്പൊ അന്നത്തെ ഒരു രീതിയായിരുന്നു அது அந்த நாட்களினுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. തങ്ങളുടെ വസ്തുവക കൊണ്ട് റബിമാരെ സഹായിക്കുന്ന ഒരു പതിവ് രീതി. தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு ரபிகளை அவர்களுக்கு உதவி செய்வது ஒரு வழக்கமாக இருந்தது. അപ്പൊ അങ്ങനെ അമ്മമാരോ അല്ലെങ്കിൽ ആരെങ്കിലും ഒക്കെ ആ യോഗത്തിന് പോകുന്നവരുടെ കയ്യിൽ കൊടുത്തു വിടുന്ന വസ്തുവകയാകട്ടെ പണമാകട്ടെ ആ കൊണ്ടുചെല്ലുന്നവരെ ചെല്ലുമ്പോഴേ ആ ശിഷ്യന്മാരുടെ പക്കൽ ഏൽപ്പിക്കും.
ஆகவே அந்த நாட்களிலே கூட்டத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு தாய்மார்கள் அங்கே ஒருவேளை தங்களுடைய ஆஸ்திகளையோ அல்லது சாமான்களையோ அல்லது உணவுப் பொருட்களையோ கொடுத்து அனுப்புவது ஒரு பழக்கமாக இருந்தது. നമ്മളൊരു യോഗത്തിന് പോകുമ്പോൾ നമ്മുടെ കയ്യിൽ അടുത്ത വീട്ടുകാരോ അല്ല നമ്മുടെ വീട്ടുകാരോ മാതാപിതാക്കന്മാരോ 500 രൂപ എന്നിട്ട് അവിടെ ചെല്ലുമ്പോൾ ഉപദേശിയുടെ കൊടുക്കണം എന്ന് പറഞ്ഞ് ഏൽപ്പിക്കുന്നു എന്ന് കരുതുക. അതുപോലെ ആ പോകുന്നവരുടെ കയ്യിൽ വീട്ടിലുള്ളവർ കൊടുത്തുവിടുന്ന ഒരു വസ്തുവാണ്, ഒരു പൊതിയാണ്. அதாவது நம்முடைய நாட்களில் சொல்ல வேண்டுமானால், நாம் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது, சரி நீ போகிற வழியிலே அந்த ஊழியக்காரர் இடத்துல ஒரு 500 ரூபாய் நீ கொடுத்து விடு என்று சொல்கின்றதை போல அந்த நாட்களிலே ஒரு பழக்கமாக இந்த விஷயங்களை செய்து கொண்டு வந்தார்கள். അതുകൊണ്ടാണ് ലൂക്കോസ് 9:13 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നത്. அதனாலே தான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வண்ணமாய் வாசிக்கின்றோம். 5 അപ്പവും 2 മീനും അല്ലാതെ അധികം ഞങ്ങളുടെ പക്കലില്ല. 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. അന്ന് അവരുടെ ട്രഷറിയിലോട്ട് ആകെ കിട്ടിയത് ഈ 5 അപ്പവും 2 മീനുമേ ഉള്ളൂ. அன்றைக்கு அவர்கள் முழுவதுமாக தேடி பார்த்ததிலே கிடைக்கப்பெற்ற பொக்கிஷம் என்பது இந்த 5 அப்பமும் 2 மீன் மட்டுமே. പക്ഷെ ആ ഒരു ബാലൻ നല്ല കാര്യം ചെയ്തു. അവന്റെ കയ്യിൽ അമ്മ കൊടുത്തു വിട്ടത് വഴിയിലെങ്ങും കളയാതെ കൃത്യമായിട്ട് എവിടെ അത് എത്തിക്കണോ അവിടെ അത് എത്തിച്ചു. ஆனால் அந்த நாளிலே அந்த சிறு பாலகன் செய்தது மிக சரியான செயலாக இருந்தது. தன்னிடம் தாய் கொடுத்து விட்டிருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களை வேறெங்கும் வீசிவிடாமல் சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கின்றதை பார்க்கின்றோம். മർക്കോസ് 6:38 വായിക്കുക. മാർക്ക് 6:38 சேர்த்து வாசியுங்களேன். നിങ്ങൾക്ക് എത്ര അപ്പമുണ്ട് ചെന്ന് നോക്കുവിൻ എന്ന് പറഞ്ഞു. അവർ ചെന്ന് നോക്കിയിട്ട് 5 2 മീനും എന്ന് പറഞ്ഞു. உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். അവരെവിടെ ചെന്ന് നോക്കി? அவர்கள் எங்கே சென்று பார்த்தார்கள்? ഇതൊരു ശരി പതിവ് രീതിയായിരുന്നു. ഇങ്ങനെ ആൾക്കാർ കൊണ്ടുവരും, അത് അവർ ശേഖരിച്ചു വെക്കും. അങ്ങനെ ശേഖരിച്ചു വെക്കുന്ന സ്ഥലത്ത് അവർ പോയി നോക്കി. അന്ന് ആകെ 5 അപ്പവും 2 മീനുമേ കിട്ടിയുള്ളൂ. இது ஒரு வழக்கமான செயலாக இருந்ததுனாலே வரக்கூடியவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமாக பண்டக சாலை போல இருந்திருக்கலாம். அந்த இடத்திலே இவர்கள் சென்று பார்க்கிறார்கள். എന്നാൽ വീണ്ടും ഞാൻ ആ ബാലനേക്ക് വരികയാണ്. ആ ബാലൻ അവൻ ചെയ്ത ചെറിയ കാര്യം പക്ഷെ അതൊരു വലിയ കാര്യമായിട്ട് മാറി. மீண்டுமாக அந்த சிறுவனின் இடத்திலே நான் வருகின்றேன். அவன் செய்திருக்கக்கூடிய காரியம் சிறிதாக இருக்கின்றது, ஆனாலும் அது பெரிதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ഇത് നാം പഠിക്കേണ്ട 7ാമത്തെ പാഠമാണ്. இன்றைக்கு இது நாம் படிக்கக்கூடிய 7வது பாடமாக இருக்கிறது. നാം ചെയ്യേണ്ട ചെറിയ കാര്യങ്ങൾ നാം അത് ചെയ്താൽ, നാം കൊടുക്കേണ്ട ചെറിയ കാര്യങ്ങൾ നാം കൊടുത്താൽ അത് കർത്താവ് അതിനെ പല മടങ്ങായിട്ട് വർദ്ധിപ്പിച്ചുകൊള്ളും. நாம் செய்ய வேண்டியிருக்கின்ற சிறிய காரியத்தை நாம் செய்தால், நாம் கொடுக்க வேண்டியிருக்கின்ற சிறிய காரியத்தை நாம் கொடுத்தால் கர்த்தர் அதனை பன்மடங்காக மாற்றி அதனை பெரிதுபடுத்துவார் என்பதாக இருக்கிறது. അടുത്ത 3 പാഠങ്ങൾ വളരെ വേഗത്തിൽ പറഞ്ഞ് ഞാൻ അവസാനിപ്പിക്കാം. மீதமுள்ள 3 பாடங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்கின்றேன். 39-40 വാക്യങ്ങൾ നാം കാണുന്നത്, പിന്നെ അവൻ അവരോട് എല്ലാവരെയും പച്ചപ്പുല്ലിൽ പന്തി പന്തിയായി ഇരുത്തുവീൻ എന്ന് കൽപ്പിച്ചു. 39-40 வசனங்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். അവരെ 100 പേരെ 50 പേരെ ആയിട്ട് പല പന്തി പന്തിയായിട്ട് ഇരുത്തി. அவர்களை 100 பேராக 50 பேராக பந்தி பந்தியாக அமர வைக்கிறார்கள். ശിഷ്യന്മാർ വന്ന് ഈ ജനത്തോട് പറയാ, നിങ്ങൾ ഇരിക്ക്, ആഹാരം തരാൻ പോവുകയാണ്. 50 പേര് 100 പേരായിട്ട് ഇരിക്കാൻ പറഞ്ഞപ്പോ അവരെന്ത് ചെയ്തു? அப்பொழுது சீஷர்கள் ஜனத்திடத்தில் வந்து நீங்கள் 50 பேரை 100 பேராக அமருங்கள், உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட போகிறது என்று சொல்லும் பொழுது என்ன நடந்துச்சு? അവർ കൃത്യമായിട്ട് അനുസരിക്കുകയും 50ഉം 100ഉം പേരായിട്ട് ഇരിക്കുകയും ചെയ്തു. அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாக அதனை கீழ்ப்படிந்து 50 பேராக 100 பேராய் பந்தி பந்தியாய் அமர வைக்கிறார்கள். ഞാൻ ചോദിക്കട്ടെ, അവരെന്ത് കണ്ടിട്ടാ അങ്ങനെ ഇരുന്നത്? நான் கேட்கிறேன், அவர்கள் எதை பார்த்தது இப்படி செய்தார்கள்? പോട്ടെ, ഒരു 100 ട്രക്കിലോട് നിറയെ ഫുഡ് കേറ്ററിംഗുകാർ കൊണ്ടുവന്ന് വണ്ടി അവിടെ നിർത്തിയിട്ടിരിക്കുക. എന്നിട്ട് അവരോട് പറയാ നിങ്ങൾ ഇരിക്കാൻ പറഞ്ഞാൽ അവരിരുന്നാൽ അതിനൊരു സെൻസിബിലിറ്റി ഉണ്ട്. ஒரு 100 ட்ரக் நிறைய இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வைத்து விட்டு சரி நீங்கள் பந்தி பந்தியாக அமருங்கள் என்று சொல்லி இருந்தால் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாகும். 100 ട്രക്കും ഇല്ല, ഒരു ട്രക്കും ഇല്ല, ആകെ 5 അപ്പം അവിടെ ഇരിക്കുക. அங்க 100 ட்ரக்கும் இல்ல, ஒரு ட்ரக்கும் இல்ல, ஏறக்குறைய 5 அப்பம் மட்டுமே இருக்கின்றது. പക്ഷേ കർത്താവ് അവരോട് ഇരിക്കാൻ പറഞ്ഞപ്പോ അവരെന്ത് ചെയ്തു? അവർ കൃത്യമായിട്ട് ഇരുന്നു. ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து அமர சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அவர்கள் அப்படியே அமர்ந்தார்கள். That is the faith in the words of Jesus. அதுதான் இயேசுவின் வார்த்தையின் மேல் இருந்த விசுவாசமாக இருக்கின்றது. യഥാർത്ഥമായ വിശ്വാസം എന്ന് പറയുന്നത് അതാണ്. உண்மையான விசுவாசம் என்று சொல்வது அதுவாகும். കണ്ടിട്ട് വിശ്വസിക്കുന്ന യഥാർത്ഥ വിശ്വാസമല്ല. இங்கே பார்த்து விசுவாசிப்பது என்பது உண்மையான விசுவாசம் அல்ல. 12-ാം അധ്യായം 1-ാം വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നുണ്ട്, വിശ്വാസം എന്നതോ ആശിക്കുന്നതിന്റെ ഉറപ്പും കാണാത്ത കാര്യങ്ങളുടെ നിശ്ചയവുമാകുന്നു. இபிரேயர் 11-ாம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் விசுவாசத்தை பற்றி வாசிக்கின்ற பொழுது நாம் காணாதவைகளை பற்றியுள்ள நிச்சயம் விசுவாசம் என்று வாசிக்கின்றோம். പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ യഹോവയിൽ നമുക്ക് ആശ്രയിക്കാം.
പൂർണ്ണ ഇരുദയത്തോടെ കർത്തർമേൽ നാം നമ്പിയിരിപ്പോം. അവന്റെ വാക്കുകൾ പൂർണ്ണ വിശ്വാസത്തോടെ നമുക്ക് അംഗീകരിക്കാം. അവருடைய வார்த்தைகளை பூரணமான விசுவாசத்தோടെ கூட நாம் ஏற்றுக்கொள்வோம். 41 വാക്യം, 41வது வசனம். അവന് 5 അപ്പവും 2 മീനും എടുത്ത് സ്വർഗത്തേക്ക് നോക്കി വാഴ്ത്തി അപ്പം നുറുക്കി അവർക്ക് വിളമ്പുവാൻ തന്റെ ശിഷ്യന്മാർക്ക് കൊടുത്തു. அவர் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்திற்கு அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். അവൻ വാഴ്ത്തി നുറുക്കി. அவர் ஸ்தோத்திரம் செய்து பிட்டு. അവൻ എന്തിനെയാ വാഴ്ത്തിയത്? അപ്പത്തെ അല്ല വാഴ്ത്തിയത്, ദൈവത്തെയാണ് വാഴ്ത്തിയത്. அவர் எதனை அங்கே ஸ்தோத்திரம் செய்தார்? அங்கே அப்பத்தை எல்லாம் அவர் ஸ்தோத்திரம் செய்தார். அவர் மாறாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். പെസഹായുടെ ദിവസം മാളിക മുറിയിലും കർത്താവ് അപ്പം കയ്യിലെടുത്തു, എന്നിട്ട് ദൈവത്തെ വാഴ്ത്തി, പിന്നെ അവൻ നുറുക്കി കൊടുത്തു. இங்க ராப்போஜனத்தினுடைய நேரத்திலே அவர் அந்த மேல் வீட்டறையிலே அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு அவர் சீஷருக்கு கொடுத்தார். ചിലർക്ക് തെറ്റിദ്ധാരണ ഉണ്ടായിട്ടുണ്ട് അപ്പത്തെയാണ് വാഴ്ത്തി നുറുക്കി കൊടുക്കുന്നത് എന്നൊക്കെ. சிலருக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் உண்டு. அவர் அப்பத்தை தான் அவர் அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பிட்டு கொடுத்தார் என்று நினைக்கிறார்கள். അപ്പത്തെ അല്ല, അപ്പത്തിന് വേണ്ടി അല്ല സ്തോത്രം ചെയ്യേണ്ടത്, ദൈവത്തെയാണ് സ്തോത്രം ചെയ്യേണ്ടത്. அவர் அப்பத்துக்காகவோ அப்பத்தை நினைத்தவர் ஸ்தோத்திரம் செல்லவில்லை, மாறாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். അവർ അപ്പം തന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യാണ് ഇവിടെ ചെയ്തിരിക്കുന്നത്. அப்பம் தந்த தேவனுக்கு அவர்கள் நன்றி சொல்கிறார்கள். அதைத்தான் அவர் இங்கே செய்தார். നന്ദി പറയാതെ ആഹാരം കഴിക്കുന്നവൻ അവൻ മോഷ്ടാവാണ്. இங்கே நன்றி, அங்கே நாம் உணவருந்த கூடிய உணவிற்கு நன்றி சொல்ல வேண்டியது அவருக்கு கடமையாக இருக்கின்றது. 42 വാക്യം, എല്ലാവരും തിന്ന് തൃപ്തരായി. 42வது வசனத்தில் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். എല്ലാവരും തൃപ്തിയാകും. எல்லாரும் திருப்தி ஆவார்கள். നമ്മുടെ കർത്താവ് എന്തെങ്കിലും ചെയ്താൽ എല്ലാവർക്കും തൃപ്തിയാകും. நம்முடைய கர்த்தர் எதையாவது நிறைவேற்றினால் அனைவரும் திருப்தி அடைவார்கள். സമൃദ്ധിയായി നൽകുക എന്നുള്ളത് കർത്താവിന്റെ മുദ്രാവാക്യമാണ്. இங்கே திருப்தியாய் கொடுப்பது என்பது கர்த்தருடைய முத்திரை வார்த்தையாக இருக்கின்றது. കാനാവിലെ കല്യാണത്തിന് കഷ്ടിച്ച് 200 പേര് വന്നിട്ടുണ്ടാവും. இங்கே கானாவூரனுடைய கல்யாணத்திலே கடைசியில் அவர்கள் 200 பேர் வந்திருக்கலாம். കർത്താവ് ഉണ്ടാക്കിയ വീഞ്ഞിന്റെ അളവ് ഞാൻ അത് കണക്ക് കൂട്ടി നോക്കിയിട്ടുണ്ട്. ഏകദേശം 2200 ഗ്ലാസ് വീഞ്ഞ് ആണ് താൻ ഉണ്ടാക്കിയത്. அங்கே கர்த்தர் அங்கே உண்டாக்கி கொடுத்த அந்த திராட்சை ரசத்தினுடைய கணக்கை நான் பார்த்தபோது ஏறக்குறைய 2300 குவளைகள் நிரப்பக்கூடிய திராட்சை ரசமாக இருந்தது. സമൃദ്ധമായിട്ട് നൽകുന്നവനാണ് കർത്താവ്. கர்த்தர் பரிபூர்ணமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். അവൻ ജീവൻ നൽകുവാനും സമൃദ്ധിയായി ജീവൻ നൽകുവാനും വന്നവനാണ്. அவர் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தவராக இருக்கிறார். ഒരു കാര്യം കൊണ്ട് ഞാൻ ഓർപ്പിച്ച് അവസാനിപ്പിക്കട്ടെ. ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். Why did Jesus use this bread given by the boy? இந்த சிறுவன் கொடுத்த இந்த அப்பத்தை ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார்? വേണമെങ്കിൽ ഇസ്രായേൽ മക്കൾ മരുഭൂമിയിൽ കൂടെ പോയപ്പോൾ കൊടുത്ത പോലെ ആകാശത്തുനിന്ന് മന്ന വീഴട്ടെ എന്ന് പറയാമായിരുന്നു, അവർക്കെല്ലാം ആഹാരം കിട്ടിയേനെ. தேவைப்பட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தினூடாக பயணப்பட்ட நேரத்திலே வானத்திலிருந்து அப்பத்தை இறக்கி கொடுத்ததை போலவே மன்னாவை இவர்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கலாமே. എന്നാൽ ബാലൻ കൊണ്ടുവന്ന അപ്പം എടുത്ത് അതാണ് കർത്താവ് പ്രവർത്തിക്കുന്നത്. ஆனால் சிறுவன் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அப்பத்தை எடுத்து அதை வைத்து அவர் செயல்படுகின்றார். ഇനിയും വേണേ വാഴ്ത്തിയിട്ട് ഒരു വാക്ക് കൽപ്പിച്ചാൽ അവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവരുടെയും കയ്യിലോട്ട് കൃത്യമായിട്ട് ഈ അപ്പം അങ്ങ് ചെന്നോളൂ, ഓട്ടോമാറ്റിക് ആയിട്ട് ചെയ്യും. പക്ഷെ കർത്താവ് ചെയ്തില്ല. കർത്താവ് തന്റെ ശിഷ്യന്മാരെ കൊണ്ട് വിതരണം ചെയ്യിപ്പിക്കുകയാണ് ചെയ്തത്. பின்பு அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் ஆசீர்வதித்திருந்தால் அனைவருடைய கரங்களிலும் அந்த அப்பம் சென்றடைந்திருக்கும். ஆனால் அப்படியும் செய்யவில்லை, மாறாக சீஷருடைய கரத்திலே கொடுத்து சீஷர்கள் சென்று ஒவ்வொருவரிடம் கொடுக்கும்படியாய் செய்கிறார். എന്താ അതിന്റെ കാരണം അറിയാമോ? அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? He wants to partner with you and me. அவர் உங்களோடும் என்னோடும் பங்காளித்துவமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். അവൻ ചെയ്യുന്ന കാര്യത്തിൽ നമ്മെ പങ്കാളിയാക്കുവാൻ അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. அவர் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய காரியங்களிலே நீங்களும் நானும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். കർത്താവിന്റെ ശുശ്രൂഷയിൽ പങ്കാളികളാകാൻ ലഭിച്ച അവസരം എത്ര ശ്രേഷ്ഠമായ അവസരമാണ്. கர்த்தருடைய ஊழியத்திலே பங்காளிகளாக இருக்கக்கூடியது என்று சொல்வது எவ்வளவு மிக மேன்மையான விஷயமாக இருக்கின்றது. എന്താണ് നാം ചെയ്യേണ്ടത്? நாம் செய்ய வேண்டியது என்ன? കർത്താവിന്റെ മരണത്തെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം ലോകമെങ്ങും അറിയിക്കുക. ആ ജോലി നമ്മളെയാണ് അവൻ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നത്. கர்த்தருடைய மரணத்தை பற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை சுவிசேஷமாக உலகமெங்கிலும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்கின்ற மிகப்பெரிய வேலையை நமகத்தை கொடுத்திருக்கின்றார். അവൻ ജനിച്ച കാര്യം ലോകത്തെ അറിയിക്കാൻ ദൂതന്മാരെയാണ് ചുമതലപ്പെടുത്തിയത്. அவர் பிறந்த விஷயத்தை பற்றி உலகத்திற்கு அறிவிக்கும்படியாய் தேவ தூதர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். നിമിഷങ്ങൾക്കുള്ളിൽ അവർ ലോകം മുഴുവൻ അറിയിച്ചു. நிமிஷங்களுக்குள்ளாக உலகமெங்கிலுமாக அதனை அறிவித்தார்கள். മരണവാർത്ത അറിയിക്കാൻ അവരെ ഏൽപ്പിച്ചിരുന്നെങ്കിൽ അവർ ഇതിനോടകം എല്ലാരെയും അറിയിച്ചു കഴിഞ്ഞിരുന്നേനെ.
மரண வார்த்தை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களையே அவர் ஒப்பு கொடுத்திருந்திருப்பாரானால் இதற்குள்ளாக எல்லா ஜனங்களுக்கும் அது சென்றடைந்திருக்கும். പക്ഷെ ആ ജോലി ചെയ്യാൻ എന്നെയും നിങ്ങളെയാണ് ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നത്. ஆனால் அந்த வேலை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த பொறுப்பு ஒப்பு கொடுத்திருக்கிறார். അവസാനമായിട്ട് ഞാൻ ഇങ്ങനെയോട് പറഞ്ഞ് ക്ലോസ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുക. இறுதியாக நான் இவனமாய் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். മനുഷ്യന്റെ എല്ലാ ആവശ്യങ്ങൾക്കും മതിയായവനാണ് നമ്മുടെ കർത്താവ്. மனுஷருடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானவராக நமது ஆண்டவர் இருக்கிறார். എന്റെയും നിങ്ങളുടെയും ശാരീരികമായ, മാനസികമായ, സാമൂഹികമായ, ആത്മീകമായ എല്ലാ കാര്യങ്ങൾക്കും മതിയായവനാണ് നമ്മുടെ കർത്താവ്. என்னுடைய உங்களுடைய சரீர பிரகாரமான மன ரீதியாக இருக்கின்ற ஆவிக்குரியதாக இருக்கின்ற எல்லா தேவைகளுக்கும் போதுமானவராய் அந்த ஆண்டவர் இருக்கிறார். ഈ ആളുകൾ മരുഭൂമിയിലായിരുന്നു. സോ ഈവൻ ഇഫ് യു ആർ ഇൻ എ ഡെസേർട്ട്, ഹി ഈസ് ഇനഫ് ആൻഡ് മോർ. இந்த ஆடுகள் வனாந்திரத்திலே இருந்தது. இந்த நீங்கள் வனாந்திரத்திலே இருந்தாலும் சரி அவர் போதுமானவராக இருக்கின்றார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ വളരെ വന്യമായ മരുഭൂമിയുടെ അനുഭവത്തിൽ കൂടെ നാം കടന്നു പോകുന്നവരാണെങ്കിൽ ഓർക്കുക, നമ്മുടെ കർത്താവ് നമ്മുടെ കൂടെ ഉണ്ട്. അവൻ നമുക്ക് മതിയായവനാണ്. நம்முடைய வாழ்க்கையினூடாக நாம் வறண்ட விடாய்த்து போயிருக்கின்ற வனாந்திரத்தினூடாக நாம் பயணப்படுகிறவர்களாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டியது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதாகும். നമ്മുടെ ആവശ്യം കണ്ടറിയുന്നവനാണ്, മനസ്സറിയുന്നവനാണ് നമ്മുടെ കർത്താവ്. நம்முடைய தேவைகளை பார்த்து மனதுருக கூடியவராக இருப்பவர் தான் நமது ஆண்டவர். ഓർക്കണം, അവൻ നമുക്ക് നൽകിയിട്ടുള്ള കഴിവുകൾക്ക് കണക്ക് കൊടുക്കേണ്ട ഒരു ദിവസം നമുക്കുണ്ട്. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வரங்களுக்கு ஒரு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ദൈവദാസന്മാർ അവരുടെ ബാറ്ററി റീചാർജ് ചെയ്യണം. தேவ ஊழியர்கள் தங்களுக்கு இருக்கின்ற பலத்தை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ദൈവത്തിന്റെ പദ്ധതി മനുഷ്യന്റെ പദ്ധതിയേക്കാൾ വളരെ ശ്രേഷ്ഠമായ പദ്ധതിയാണ്. தேவனுடைய திட்டங்கள் மனுஷனுடைய திட்டங்களை காட்டிலும் மிக மேன்மையான திட்டங்களாக இருக்கின்றன. നമ്മുടെ ചിന്തകളെ പോലും നമ്മുടെ കർത്താവ് അറിയുന്നു. நம்முடைய சிந்தனைகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கின்றார். നാം ചെയ്യേണ്ട ചെറിയ കാര്യങ്ങൾ നാം ചെയ്താൽ അവൻ അതിനെ വലിയ കാര്യങ്ങളാക്കി മാറ്റും. நாம் செய்ய வேண்டியிருக்கின்ற சிறிய காரியங்களை நாம் செய்வோமானால் தேவன் அதன் மூலமாக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். ഇവിടെ കൂടിയ ജനം കർത്താവിന്റെ വാക്കുകൾ അന്ധമായി വിശ്വസിച്ച് 50-100 ഇരുന്ന പോലെ നാം കർത്താവിനെ അന്ധമായി വിശ്വസിക്കുക. അവൻ നമ്മെ വൻ കാര്യങ്ങൾ കാണുവാൻ നമ്മുടെ കണ്ണ് തുറക്കുവാൻ അനുവദിക്കും. இங்கே சீஷர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டவனமாக குருட்டுத்தனமாக 50-100 பேராக அமருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களும் பந்தி பந்தியாக அமரச் செய்தார்களோ அதுபோல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னிருக்கின்ற வார்த்தைகளை நாம் அப்படியே நம்புவோமானால் நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். நாம் சிந்திச்ச 9வது காரியம், he wants to partner with us. நாம் சிந்தித்த 9வது விஷயம், அவர் நம்மோட கூட பங்காளித்துவமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். 10வது காரியம், നമ്മുടെ എല്ലാ ആവശ്യങ്ങൾക്കും അവൻ മതിയായവൻ, even if you are in a desert. 10வது காரியமாக அவர் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் வனாந்திரத்திலே இருந்தாலும் சரி அங்கேயும் போதுமானவராக இருக்கிறார். കർത്താവ് ഈ ഭൂമിയിൽ വെച്ച് ചെയ്ത അത്ഭുതങ്ങളിലെല്ലാം ഇതുപോലെ അനേക പാഠങ്ങൾ നമുക്ക് പഠിക്കുവാനുണ്ട്. கர்த்தர் இந்த பூமியில வைத்து நிகழ்த்தின எல்லா அற்புதங்களிலும் இது போல இருக்கின்ற பாடங்களை நம்மால் நிச்சயம் கற்றுக்கொள்ள முடியும். ഇതുപോലെ ദൈവവചനം വായിക്കുമ്പോൾ അങ്ങനെയുള്ള പാഠങ്ങൾ കൂടുതലായി പഠിക്കുവാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. இது போல தேவ வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் நேரத்திலே இது போல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி புரிவாராக. കർത്താവ് വരുവാൻ താമസിച്ചാൽ നാളെ നമുക്ക് കർത്താവ് ചെയ്ത മറ്റൊരു അത്ഭുതം വിശദമായിട്ട് ചിന്തിക്കുവാൻ നമുക്ക് സാധിക്കുമെന്ന് ഞാൻ കരുതുകയാണ്. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவர் செய்திருக்கின்ற மற்றொரு அற்புதத்தை நாளை தினத்திலே மிக விரிவாக நாம் சிந்திப்போமாக. എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരെയും ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. ഒരിക്കൽ കൂടെ ദൈവനാമത്തിലുള്ള നന്ദി ഞാൻ അറിയിക്കുന്നു. ദൈവനാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. எல்லா பிரியமானவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் தாமே என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise be to God. We had a very jam-packed lessons to be learned. 10 lessons to be learned from the miracle of feeding 5,000 people. And here we have learned very important lessons. The Lord Jesus had concern for poor and needy. He knew the ordinary men, and two things what they did and preached, our words and deeds are both important. If we take a weighing scale, we should know where both should stand the same level, and that is important. If we are in the 123rd, we have finished 123 Bible studies. Just hearing and learning is not enough, but also more importantly than these two is our implementation, is our doing. If we do, then it is full. It is what God expects us. Then the third is Jesus Christ wanted to know what are our talents, and he uses that for the glory of God. And we need to recharge our battery in the Lord, so that the name of God
would be magnified in us. Jesus knew the hearts of the disciples. God knows our hearts and thoughts. The Lord Jesus knows many things. We know where many times he could understand the deep thoughts of the people around him. And we understand the small things we do or give, God will multiply into many fold. That boy had only some food with him, 5 loaves of bread and 2 fishes, and that he fed like 5 trucks. That was explained by George Koshi Chain, that it could feed so many people, 25,000. We only men were there, which were numbered 5,000, but as a family, it would have come to around 25,000. That is what the scholars are telling. So 100% obedience to their faith. They had 100% faith. That is what we have to do, as we read in Hebrews chapter 11, the meaning of faith. It is not seeing and we believe, but we believe without seeing. There is something special in the life of the believers, in the life of the Christians, in the life of the disciples, in the life of the saints, however we want to call ourselves. If we want to be so, we have to have 100% belief in the Lord, faith in the Lord that He will do. And then our prayers will definitely be answered. And he gave thanks to God, not to the bread, and God gives an abundance to us. And finally, He wants to partner with us. He wants to make things be done through us. That is something we are become a part of the Lord Jesus Christ, different members of the Lord Jesus Christ. Through us, the gospel has to reach to the world. May these thoughts go deep into our hearts and make us understand better our life and be more meaningful to others, not only within the church, but also to the society, to the family, and to ourselves. So let us be very mindful of these 10 points, valuable points the Lord gave us as manna, the spiritual manna, the food, the spiritual food the Lord God has given us this evening time. May we deeply go into this miracle and get more manna. The Acharya George Koshi Chain has made us to understand some import. There would be more for us to find. So let us go into it and understand this better in the days to come. We thank you, Acharya, for coming in and giving such a blessed message with through the strength of the Lord. May God use you more in the days to come, wherever you are. And we praise God for your presence. I've seen your message first in Assembly Youth Camp in Padapai, in Tambaram, in I don't know, maybe 10 years or so before that. And I praise God for you having come again and into this Kodambakkam Zoom Bible study meeting. We give all glory to God for your presence, and we thank you once again. And we also thank Brother Dinesh Bhupati from Coimbatore. May God bless you abundantly from Ebenezer Gospel Hall. Brother Dinesh Bhupati is a versatile brother. He preaches, he translates, and he is a blessed friend of mine. I thank God for him. May God be with him in his ministries as he also works for the secular life. May God be with him. Thank you, brother, for joining in. May God be with you. God bless. And we thank Brother Shibu Jose from Udamalpet for having sang the songs. Brother is an important singer across globe. May God use him wherever he goes. He is sometimes with the Happy Melody team in Madurai, and we praise God for his presence this evening time also. May he be used more for the singing talent he has. And we thank above all for your presence. We thank God for your presence. May each one of you have learned 10 valuable, blessed lessons this evening time. What a time of Bible study we had. We praise God for these 10 Bible study lessons from the miracle of the feeding of 5,000. But remember, as we hear, each one of us, we are blessed to not only listen, but we are also blessed to do them
for God's glory. So wherever you are in different parts of South India or wherever in India or abroad, may the Lord enable you. That is what our prayer is from Kodambakam Christian Assembly in Chennai, that God may enable you to do whatever you listen. So that is the main concept for this Zoom Bible study meeting that we are arranging, that where we fail miserably is that we are not doers, but we are just listeners. May God enable us. May God be with each one of us. Now for the closing prayer, I request from Mumbai, our dear brother Babu K. Varghese. He's by God's grace, for the past 15 years, I have a bookshop, and I thank God for leading me in that perspective. And also I have Brother Babu K. Varghese's much blessed book, Let There Be India, in our bookshop and in my home. May God use him, and that through this literature work he had been doing, and the blessed way he is being used by God. We request Brother Babu K. Varghese from Mumbai to close in with a word of prayer, and also with a benediction. May God be with you, dear brother. Shall we look to the Lord in prayer? Our God, our Heavenly Father, we are so delighted that we could meet together through this technology. Thank you that it's your appointment of this technology so that we could listen to your word even in this corona shut-in. Thank you for the fellowship that we have with one another. And thank you for the fellowship that we have to you, Lord Jesus, through all these endeavors, Lord. Thank you for the Kodambakam Assembly, Lord. Thank you for arranging this meeting, Lord. 123 classes being held all these days, Lord. We want to thank you that you are giving us every opportunity to listen to you and be refreshed in your word. Your word is a living word. Father, we thank you this evening. You have enabled George Koshi to talk about you and your work, Lord. You have a great mission to the mankind, Lord. Mission of feeding people, not just physically and materially, but feeding people for their spiritual hunger, Lord. Blessed are those who are thirsty and hunger after the righteousness, Lord. That's what we heard this evening, Lord. I want to thank you that you have been able to do a kind of miracle for us, but it's very natural for you that you were able to feed more than 25,000 people with 5 loaves of bread and 2 fish, Lord. Lord, we have learned 10 lessons out of that, Lord. Thank you that you have been teaching us. Pray that we will just not be observing these things and not just interpreting these things, but we'll be applying the lessons that we have learned this evening, Lord. Pray that we will hand over all that we have to you, Lord. We have our body, our mind, and our soul. We may totally hand over to you this evening so that you will be able to use it totally for the furtherance of your kingdom, so that we'll be used to rescue people from out of hellfire, Lord. That's the only mission you have given. Feed them spiritually, Father, especially in this country of 138 crores, Father, enable each one of us to proclaim your word. Feed the spiritually hungry people with your precious word, the word of salvation, the word of eternal life, Lord. Pray that you will use it, Lord. Pray that we will give our time, we will give our talents, we will give the truths that you unto us, that you have given to us, and we will give the treasure that you have given to us totally to you, Lord. You said you will multiply it, you will enrich it. Father, we need that grace. We hand over ourselves to you, Lord. Thank you for this beautiful time. Lord, grant us a good night's rest. If you are tiring to come, enable us to wake up in the morning and continue to worship you and continue to live for you. We love you. We worship you. Lord Jesus, we want to thank you. You are going to come soon. You will come soon. Lord, the signs are around us that you are coming, Lord. Till you come, Lord, enable us to live for you, to love you and labor for you. We offer our thanks and praises, Father.
thanking you for everything, thanking you especially for George Koshi and all the dear ones who have been listening, Lord. We offer these things in and through the name of our Lord Savior, Jesus Christ. Amen. May the grace of our Lord Jesus Christ and the love of God the Father and the continued fellowship of the Holy Spirit be with us now and forever. Amen. Thank you, Achain. Babuke Varghese from Mumbai for the prayer. May God bless you more in the literature ministry, as George Koshichain is also in that. And we pray for all of you who have joined in to listen to the word through Brother George Koshi and the translator, Brother Dinesh Bhupati from Coimbatore. We give all glory and honor to God for everything. Now we are closing here. God willing, we shall meet tomorrow evening at the same time at 6:45. Till we meet, may the peace of God be with each one of us. Till then, may God bless us. God bless. Thank you all.